எல்லாம் இந்த விழாவினை ஸ்ரீ வி.வி. சுந்தரம் சார் துவக்கி வைக்க நம்மிடையே வந்திருக்கிறார். Exclusively for focusing Pallavi singing and inherent challenges அதை வந்து டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எப்படி அதை வந்து ப்ராபகேட் பண்ணணும், புதுசாக என்னென்ன மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வருஷம் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நல்லா இருக்குது ப்ரோக்ராம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் அவ்வளோ பெரிய லெவலில் ஏற்பாடாயின்ட்டுருக்கு. இதுக்கு இன்டர்நெட்டில் பார்த்து இது போட்டப்புறம் அந்த வருஷம் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் வருவானுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வருஷம். ஸோ இட் கிவ்ஸ் மோர் ஸ்ட்ரென்த் டு நம்ம வித்வான் சசிகிரனுக்கும் பார்சாய் சமஸ்வா எங்களுக்கும் இது நிறையா இடைவிடாது நிறைய பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு இது நடத்தின்னு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் வித் நியூ டைமென்ஷன், ரொம்ப ஒரு ஓப்பன் ஹவுஸ், அப்புறம் பேனல் டிஸ்கஷன், ஒரு பல்லவி கோர்ட் அண்ட் பல்லவி ஃபாரம் அது மாதிரிலாம் டெவலப் பண்ணி பல்லவி கோர்ட்டுன்னு டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் பல்லவி பேங்க்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இண்டிவிஜுவல் பல்லவி சொந்தமாக பண்ணதை வந்து தே கேன் சென்ட் டு தி ஆர்கனைசேஷன் போட்டு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 40 என்ட்ரிஸ் மேலே அதில் வந்திருக்கு. ரொம்ப நல்ல பல்லவிஸு, அதுக்கு ப்ரைஸஸ்ஸு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கான்சர்ட்ஸு அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் பல்லவி கான்சர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த வருஷம் அந்த லெவலுக்கு ஒரு பெரிய அளவில் ஸ்ரீ வித்வான் சசிகிரன் இதை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கார். அத்தனை ஒரு அழகான ஃபெஸ்டிவல். இதுக்கு இந்த வருஷம் கிரியேட்டிவ் டைரக்டராக ஸ்ரீ அபிஷேக் ரகுராமனையும் போட்டிருக்கோம். இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு தி ஃபெஸ்டிவல். இத்தனை பெரிய ஃபெஸ்டிவலை ஸ்ரீ வி.வி. சுந்தரம் சார், ஸ்ரீ ரவிகிரன், டாக்டர் R.S.Jayalakshmi அவர்கள் ஸ்டேஜில் இருக்கிறதாலேயே இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் இந்த ஃபெஸ்டிவலோட இம்பார்ட்டண்ட், அதனுடைய வேல்யூ, இதனுடைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஸ்ரீ வி.வி. சுந்தரம் சார் இப்போ தான் டைரக்ட்லி ஃப்ரம் US நம்ம தியாகராஜ ஃபெஸ்டிவல் அங்கே நடத்திட்டு, அதை தவிர நார்த் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் நிறைய சங்கீதம் நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸ் இந்தியாவுக்கு வந்து சேரல, அந்த லெவலில் நடந்துட்டுருக்கு. எல்லா ஃபெஸ்டிவலையும் சார் தான், வி.வி. சுந்தரம் சார் தான் அங்கே இருந்து ஃபுல்லாக நடத்தி வச்சு நிறைய பல்லவி கேட்டிருப்பார். அந்த டூரிங் தட் செஷன் நல்ல வர்ணம், கீர்த்தனைகள், அதோட தொடர்ச்சியாக இந்த ஃபெஸ்டிவல். இந்த வருஷம் இன்னொன்று ஸ்பெஷல் தேங்க்ஸ் டீம் நம்ம தமிழ் தியேட்டர் அவர் இந்த வருஷம் ப்ரமோட் பண்ணியிருக்கார் தியாகராஜா ஃபெஸ்டிவலில். தியாகராஜர் ட்ராமாவை இங்கேருந்து தியாகராஜர் இங்கேருந்து ட்ராமாவை ஸ்ரீ வரதராஜன் எடுத்துமே அது 13 இடத்துல அரேஞ்ச் பண்ணி அதை போட்டு கொடுத்துருக்கார். ஸோ அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் தமிழ் தியேட்டரையும் இந்த வருஷம் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் சுந்தரம் சார். ஸோ ஐ தேங்க் ஹிம் அண்ட் ஐ ஆல்சோ வெல்கமிங் ஆன் திஸ் அக்கேஷன். சங்கீத சாம்ராட் ஸ்ரீ ரவிகிரன் சார், எல்லாருமே ஜீனியஸ்னு கூப்பிடு, அவர் ஜீனியஸ் ஆச்சப்பா அப்படின்ற லெவலுக்கு அவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்கார். சித்திரவீணா ரவிகிரன் சார் நரசிம்மன் சார் வந்திருக்கார். எனக்கு இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய சந்தோஷம்னா, நம்ம சித்திரவீணா ரவிகிரனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பாடிட்டு பிரபலமாக வந்துட்டுருக்கார். இவர் சின்ன வயசில் எப்படி ஆரம்பித்து அந்த லெவலுக்கு நம்ம இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ, இப்போ அவள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம். அனாயிதா அபூர்வா வந்திருக்கா, அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ரவிகிரனோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பாடுறாப்பா, அவளுக்கு இந்த வருஷம் சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு ரவிகிரன் சார் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் டு தி கர்நாடிக் மியூசிக். வி ஆல்சோ வெல்கமிங் ஸ்ரீ R.S.Jayalakshmi மேடம். வீணை மட்டும் இல்லை, சங்கீத விஷயங்கள்லையும் அத்தனை ஞானம். வருஷம் அவருடைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்சாய் சபாவில் நடக்கும். அத்தனை க்ரௌடு வரும். இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விக்கு இது அப்படி தான் எழுதியிருக்குன்னு பதில் சொல்லாத, அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு பெரிய ஒரு நாலேஜ் நம்ம மேடத்துக்கு இருக்குது. அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற வரவேற்கின்றேன். எல்லாமே பரத் சுந்தர் வந்திருக்கார், ரித்விக் ராஜா, ப்ராமினென்ட் யங் மியூசிஷியன்ஸ், அடுத்த தலைமுறையை வாழ்ந்து தான் அனாயிதா, அபூர்வா, ரவீந்திரன் எல்லோரும் வந்திருக்கா. வி வெல்கம் எவ்ரிபடி. ஸ்ரீ ராமசாமி சார் இன்னும் வரல, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிம்.
Now I request Sri.V.V.Sudaram sir to inaugurate the festival. சபையோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். கிட்டத்தட்ட இந்த பல்லவி தர்பார் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு பல்லவி தர்பார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் 1-2 வருஷம்தான் நடக்கலை. ஆனால் இந்த 10 வருஷத்துலேயும் அநேகமாக எல்லா வருஷமும் நானும் அதில் கலந்து கொண்டிருக்கேன். ஒரு உன்னதமான ஒரு நோக்கோடு ஒரு கடினமான ஒரு இதை எடுத்துட்டோ ரொம்ப அழகாக சசிகிரனும் பார்சாரி சபா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்ற எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மனோதர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டுனாக்கி இந்த பல்லவியை எடுத்து பாடுறது தான். அந்த பல்லவியை எடுத்து பாடுறதுலேயும் எந்த அளவு அந்த மனோதர்மம் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக கச்சேரிக்கு முன்னால் பல்லவி பாடுறது தான். பல்லவி பார்க்காம யாரும் வரமாட்டா. ஒரு டேவை பார்த்து சரியாக வருதா, திருக்காலம்லாம் சரியாக பண்ண இடத்துக்கு வருதாங்கிறத பார்த்துட்டு தான் வருவாள். அப்படி பார்த்துட்டு வந்தால் கூட சில சமயம் ஸ்டேஜில் தவறு வர்றதுக்கு பெரிய பெரிய வித்வான்களுக்கே நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்மிடையே இருக்கும் ரவிகிரனை பற்றி ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் பல மேடையில் இதை பற்றி பேசியிருக்கேன், இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு கிருஷ்ணகார சபாவுக்கு போயின்னு இருக்கும்போது அவருக்கு சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமே. நான் அவருடைய கச்சேரி காரில் போயின்னு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பல்லவி உண்டான்னு கேட்டேன். இப்போதைக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, உங்களுக்கு ஒன்றா சொல்லுங்க பாடுறேனே அப்படின்னார். என்ன பல்லவி அப்படின்னு, என்ன ராகத்தில் வேணும்னு அவரே கேட்டார். சிமேந்திர மத்தியமத்தில் வேணா வாசிக்கிறேளா அப்படின்னு. சரி அப்படின்னார். சும்மா ஜென்ரலாக பேசியிருந்தா, என்ன தாளத்தில் வேணும், எடுப்பு எப்படி இப்படிலாம் பேசின்னு இருந்தோம். சரின்னு இருந்தார். அங்கே உட்காந்து ராகம் பாடி தானம் வாசிச்சுட்டோ, இது ராகம் வாசி தானம் வாசிச்சுட்டோ பல்லவி எடுக்கும்போது கம்போஸ் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக அதை அன்றைக்கி அதை நிர்வாகம் பண்ணி அதை முடியும். மனோதர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பிறவி மேதை அப்படின்னாக்க இன்றைக்கு நம்முடைய இருக்கக்கூடிய ரவிகிரன் இருக்கார். அவர் இன்றைக்கு இந்த இனாகுரேஷனுக்கு வந்திருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமை. பல்லவி தர்பாருக்கு இது ரொம்ப பொருத்தம். எவ்வளவு தூரம் ரவிகிரனும் சசிகிரனும் இந்த துறையில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு மூல காரணம் அவருடைய குரு அப்பா இங்கே வந்திருக்கார் நரசிம்மன் அவர்கள். பல்லவின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். கிளீவ்லண்டில் சசிகிரனும் கணேஷனும் ஒரு இடக்கான ஒரு பல்லவி எடுத்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக நிர்வாகம் பண்ணி அதை பாடினா, திருக்காலம் இல்லாமல் பண்ணால். நான் ஒரு நரசிம்மனை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப அழகாக பாடினா. நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த தாளம் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணின்னு இருந்தான்னு. ஒரே வார்த்தை தான் கேட்டார், இந்த மாதிரி அதில் பாவம் இருந்ததா அப்படின்னு கேட்டார். ஸோ பல்லவின்னு வரும் பொழுதோ எல்லாருமே கணக்கில் நிறைய ஈடுபாடோடு பண்ணின்னு இருக்கும் பொழுதோ அடிப்படை என்னன்னாக்க இந்த லயம்ங்கிறது இலை மரபு காய் மரபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதை மாதிரி லயம்ங்கிறது ஒரு அண்டர்லைங் இதாக தான் இருக்கணும், எழுதிய இருக்கேன் பாருன்னு காமிக்கிற மாதிரி பாடக்கூடாது. பல்லவிக்கு அது ஒரு முக்கியமானது. அவர் ரொம்ப அழகாக இன்றைக்கி சொன்னார். எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், அதில் பாவம் இருந்ததா அதை முதல்ல சொல்லுங்கோ அப்படின்னார். அதுதான் பல்லவிக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படைன்னு நான் சொல்லுவேன். அந்த விதத்தில் இன்றைக்கு பாடக்கூடியவா எல்லாரும் அவளுக்கு கொடுத்துருக்கிற ரொம்பவே ஒரு சவாலான ஒரு தீம்ஸை கொடுத்துருக்கார் நம்ம பார்சாரி கிருஷ்ணமூர்த்தி சாரும் இவரும் சசிகிரனுமா. ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடக்க போகிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு R.S.Jayalakshmi அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு இது மாதிரி பார்க்குறதுக்கு. அதாவது குடத்துக்குள்ளே இட்ட குத்து விளக்குன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ஞானத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டு வெளியில் கொஞ்சம் கூட தெரியாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விதூஷியனாக்கி அவர் R.S.Jayalakshmi அவர்கள். இன்றைக்கு சங்கீதத்தில் லய சம்பந்தமானது மட்டுமில்லை, ராக சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, அடிப்படையாக உண்டான சங்கீதத்துடைய அடிப்படைகளை பற்றி எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லி ஒரு நிரூபணத்தோடு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விதூஷி R.S.Jayalakshmi அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே இருந்து இந்த பல்லவி தர்பார் நடத்த போகிறாருங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்றைக்கு எல்லாருமே வந்திருக்கா. ரித்விக் ராஜா வந்திருக்கார், நம்முடைய வசுந்தரா ராஜகோபால் வந்திருக்கார். ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு பாட்டு, லயத்தில் ஒரு பிடிப்புனா இன்றைக்கி பரத் சுந்தர், சந்தேகமே கிடையாது. ரொம்ப அழகாக ஒரு கம்போஸ்லாம் பண்ணியிருக்கார், மெட்டெல்லாம் அமைச்சிருக்கார். அவர் இன்றைக்கி வந்திருக்கார். அனாயிதா அபூர்வா எல்லாருமே அழகாக பாடக்கூடியவா எல்லாருமே இங்கே வந்திருக்கா. பார்கவி பாலசுப்ரமணியம் பின்னால் உட்காந்துருக்கா.
ரொம்ப ஒரு பிருந்தாமா ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கூட வழுவாமல் பாடக்கூடிய ஒரு பெரிய வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய விதுஷின்னா அவள் எல்லோரும் வந்திருக்கிறது வந்து இதுக்கு வந்து இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பான அம்சம். இதை துவக்கி வைப்பதில் நான் ரொம்ப ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு இந்த கௌரவத்தை கொடுத்ததுக்கு சசிகிரண் அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். Now I request Sri.V.V.Sudaram sir to speak a few words. Ellarukkum namaskaram. Given that we are anyway going to have the panel discussion where you are going to hear a lot more of me talking, it would be really superfluous of me to take too much of your time now. Except to say that இந்த ஒரு தர்பார் அப்படின்னக்கூடிய ஒரு ராயல் செட்டிங்கில் ரூல் பண்ணுறதுக்கு நம்ம Sri.V.V.Sudaram மாதிரி ஒரு மெஜஸ்டிக் பர்சனாலிட்டி வந்தது தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட். அண்ட் அதே மாதிரி அதில் ஒரு மினிஸ்டராக சகல புத்தி விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு R.S.Jayalakshmi அவர்கள் இருக்கிறது. இதெல்லாத்தையும் வந்து Shashikiran, Parthasarathy Swami Sabha அவர்கள் உடைய நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக கன்செப்சுவலைஸ் பண்ணி பல்லவி அப்படின்னக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் started becoming like துக்கடா in the last few decades. ஸோ அதை ரிவைவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷமம் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஸ்டேஜ், ஆப்பர்ச்சுனிட்டி, மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த பல்லவி தர்பார் அப்படின்றது. நாட் ஓன்லி தியரிட்டிக்கல், அகடமிக், பட் ஆல்சோ ப்ராக்டிக்கல். ஆல்சோ நவ் a lot of this contest, and now it's becoming very easy to draw an international lineup for any kind of contest because of the facilities available even technologically. So in that context, the contest actually becomes even more relevant and beautiful because we get to see the fantastic scope, contributions, progress, brains and creative genius of not only our own Indian talents but also talents from so many countries. Thanks to the efforts of people like Sri.V.V.Sudaram who have revolutionized the whole space in America, North America, by motivating the children to direct their intelligence. இப்போ அங்கே போகக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல புத்திசாலி குழந்தைகள்லாம் நிறைய அங்கே மைக்ரேட் ஆனதுனால அவளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டெலி டீச்சிங், ஸ்கைப்பு, இது so many options are there for them to learn from very good gurus even here. So that really gets them the triangle of talent, passion and direction, which is very essential for anybody to progress. So அந்த ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணுறதுனால இப்போ வந்து we are able to get very intelligent children to take part in this kind of competitions. And today we are going to have some more happening live also from pool of selections. So I wish every contestant the very best and every participant, every Vidwan who is going to perform in this, the very best. And soon we'll see you back on stage. Namaskaram. Thank you very much. Now I request Dr. R.S.J. to speak a few words. I request Jai Sri Ravan to honor her. எல்லோருக்கும் நமஸ்காரம்.
கூறியது கூறல் குற்றம்பா. ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் அவள் சொல்லியாச்சு. திருப்பி அதே நான் சொன்னேன்னா அது அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் நிஜமாகவே இது ஒரு பெரிய சர்வீஸ் டு மியூசிக் ஃபீல்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு காம்படிஷன் வச்சு அதில் அவளுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணுறது, அது ஒரு பார்த்தசாரதி சுவாமி சபா செக்ரட்டரி அண்ட் சசிகிரன் சேர்ந்து பண்ணுறது ரியலி இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் டு ஸ்டூடெண்ட். அண்டு நமக்கு நல்ல எதிர்காலத்தில் நல்ல குழந்தைகள் பல்லவியில் தயாராகிண்டு வரா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா சொல்கிற மாதிரி பல்லவி பாடுறதே இன்றைக்கி மறைஞ்சு போயிடுது. 15 மினிட்ஸில் ஒரு பல்லவி பாடி முடிச்சு விட்றா. அதில் ராகம் தானம் பல்லவி நரவல் ஸ்வரம் எல்லாம் வந்துடுறது. ஒரு காலத்தில் 4 மணி நேரம் பாடின பல்லவி இன்றைக்கி 4 நிமிஷமாக குறைஞ்சி போயிருக்கு. இப்போ இப்படி ஒரு காம்படிஷன் வைக்கிறச்சு அதுக்கு மினிமம் 30-45 மினிட்ஸ் அவள் டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணோங்கிறச்சு இந்த ஏஜ்லேயே அவளுக்கு அந்த வித்தை போட்டுட்டோம்னா ஃப்யூச்சரில் அவளால் நிச்சயமாக எவ்வளோ நாள் பாடணுன்னாலும் பாட முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னை கூப்பிட்டு இங்கே பேசவும் வச்சு ஜட்ஜாகவும் இருக்க வச்சதுக்கு ரவிகிரண் சார், சசிகிரன் சாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிளீவ்லேண்ட் சுந்தரம் சார் சொன்ன மாதிரி இது ஒரு சர்வீஸ் டு மியூசிக். அதனால் இதுக்கு தலைமை தாங்கின அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீ ராமசாமி சார் வந்திருக்கார். நிறைய ஒர்க் அவருக்கு கீழே. நாங்கள்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்மையர் பண்ணுற ஒருத்தர் ஸ்ரீ ராமசாமி சார். ஏன்னா இங்கே ரெண்ட் எடுக்கிறவளுக்கு கூட அவர் கூடயே இருந்து இந்த கச்சேரிகள்லாம் முன்னே ஃபஸ்ட் ரோலையும் உட்காந்துட்டு அவளுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய எந்த ஆர்கனைசரும் சென்னையில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ராமசாமி சார் இதுக்கு முன்னாடி பாரதிய வித்யா பவனில் யார் டைரக்டராக இருந்தான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஸ்ரீ ராமசாமி சார் அவ்வளோ மக்களது நினைவில் அவ்வளோ இருக்கார். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கணும் நாங்கள்லாம். அந்த லெவலுக்கு ராமசாமி சார் டைரெக்டாகவே எல்லோரோடையும் அழகாக பேசி எந்த ஒரு இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு ரொம்ப க்ரௌட் இங்கே யாரோ ஒருத்தர் ப்ரைவேட்டாக போட்டிருந்தா அத்தனை விசாக்காரியோ ஏதோ ஒரு கச்சேரி கான்சர்ட்டு எல்லா இடத்துலையும் க்ரௌடு வெளியிலலாம் நிற்கிறது, மேலெல்லாம் நின்றுட்டு இருந்தா. உடனே ஒரு டிவி அவுட் சைட் டிவி ஒன்று அரேஞ்ச் பண்ணார் வித்தின் 10 மினிட்ஸில். அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஈ கோஸ் அவுட் ஆஃப் வே டு ஹெல்ப் பீப்புள். ஈஸ் ஹியர் வித் அஸ். வி தேங்க் ஹிம் அண்ட் வி ஆல்சோ வெல்கம் ஹிம். இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு 2 வார்த்தை பேசி எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Good morning to you all. My profound apologies for being late, which never happened to best of memory for the last 30 or 40 years in my public life. This was due to I was not well, keeping well, and I was running temperature, and I had some tablet prepared by my own wife, which kept me in the bed for such a long period. When I got up, it was almost around 9:10, 9:15. Then I realized I had to be there. In fact, not that. In fact, I had agreed to be in Music Academy at 8:30 for that award function, which I normally inform my driver also. I think he rang up when they found, they said, "I am sleeping." Then he said, "Let him sleep." He also decided to. So this is how things happen sometimes. Mr. Krishnamurti has been so kind enough to talk about me. It's a part of my work. It's a work culture. Nothing beyond that. See, once we accept any responsibility to ensure that it goes well, it does. So it's so nice to see the dignitaries on the stage who are all well informed of everything on music
I'm an organizer, but I'm not a musician nor a critic. Even if I sit on the other side, I will not be able to do a critical analysis of a thing. That's not in my blood. But my job is to ensure that who needs it, serve them. So I'm happy that if I am being helpful to Pallavi Darbar or anybody who takes an auditorium in the Bhavan, I always think, people normally think whatever happens in Bhavan, it happens, there is a participation of Bhavan also in their very function. That's how I have to live up to their expectation to the public, not just hiring and all that anybody can do it. But things go well and ensure that whatever help you need, I extend it. So that is a part of my work culture I've been doing it. Sorry, I'll not be able to talk about Malay. We are behind schedule. I wish you all the best, organizers, for whatever help is needed. I'm always there. The Bhavani will be always with you. Thank you. Thanks to Ramaswamy sir. We thank Lankar, the main sponsors of this festival, and Nalli Kupsami Chettiar. Sri Shashikiran is in the screen. Actually, our மனசெல்லாம் இங்கே எப்படி நடக்கிறதோ எப்படி இருக்கும்னு தான் தோணும். You would like to, I also welcome him. You would like to speak a few words from US. Hello. Shri.V.V.Sudaram, it's a pleasure being here. Wonderful to see Pallavi Darbar start there. I'm sure we are all eagerly awaiting the participants. I sincerely would like to thank all the dignitaries on the dais for having accepted our invitation and being there. And we are looking forward to this Pallavi Darbar. I think it's over. Connection cut ஆயிடுத்து நினைக்கிறேன். Let's go with the programs. We thank the guests on the stage. இப்போ அடுத்தது Pallavi Court Forum, a question featuring Chitravina N.Ravikiran sir, Dr. R.S.Jayalakshmi, Bharat Sundar, Sri Rithvik Raja, Anahita and Apoorva Ravindran. I request Sri.Ravikiran and Dr. R.S.Jayalakshmi to take the stage and conduct the proceedings of today.
Sri Gurubhyo Namaha. It's a pleasure being here and welcoming you all. Today we have with us a very eminent panel of great artists. This is going to be a very unique, I would call this a Carnatic court, a Pallavi court. I've read in old treatises and books about how the actual darbars were conducted for Pallavi. We thought we will have something like that. And this is more about a Pallavi appreciation, but at the same time, so an event which will get us fine-tuned to the nuances and intricacies of what this art form is all about, how it was, how it is, and how it has developed, and the progressive forms that has now taken over, and so many challenging efforts are being performed. You would know very shortly. And it's really exciting to hear for this event. I am here from US, and I'm very happy to welcome on behalf of Sri Parthasarathy Swami Sabha and Carnatica, all the dignitaries on the dais, and all the Rasikas who are here, all the artists who have agreed to perform very challenging efforts. We have wonderful lineup for the next 3 days, actually 5 days. So don't miss out on hearing each of these concerts. But before that, let's get ourselves fine-tuned to what this Pallavi court is. We have with us none other than one of our great exponents of the art form, Chitravina N.Ravikiran, a maestro, composer, par excellence, musician of highest order, and at the same time, he's also an exponent of Pallavis. He started singing Ragam Tanam Pallavi at the age of 5. And so, you know, this many years, and so on, he has composed and performed all over the world. And would also like to welcome Vidushi R.S.Jayalakshmi Madam, who needs no introduction. Again, she is a great guru, great Vaita, and she has a doctoral research in music, and we all know the thinking mind she is. It's a pleasure having her today with us. And it's also indeed our delight to have 2 young masters of the art form, Bharat Sundar, very fabulous musician. What I like about all these artists are Bharat Sundar is a very creative artist. He has composed several Pallavis himself, and is a very thinking musician. And it's a pleasure to welcome him. We also have with us Vidwan Rithvik Raja, again another wonderful musician. Again, a person who tries to take the art form very seriously and focuses and works very hard on his own music, and is always also thinking about propagating the art form. So it's a pleasure in welcoming him. And we do have 2 young students of Chitravina N.Ravikiran who are blossomed into fine vocalists, Vidushi Anahita and Apoorva. They are here with us. So it's indeed a delight to welcome them. And this session is going to be a little bit more interesting, and I'm going to leave the stage with Chitravina N.Ravikiran, who is giving an introduction and taking it over. And every now and then, we can have audience interaction at the end of the thing, of the session. Ravikiran will invite some questions from the audience. But let us restrict ourselves to only questions and no feedback during the program. After the program is over, we are most happy to I'd like to thank all the dignitaries, Cleveland Sundar sir, for taking his time and being here. Sir, great effort. Really thank him for
coordinating and getting this going. And sincere thanks to Ramaswamy sir for giving us the venue. And please do enjoy. Sincere thanks to our sponsor, Bancor Holdings and Nalli. So do enjoy this event. So you are, like I am alive from US, please don't hesitate to be live in the world. He is Bharatiya Vidya Bhavan right now. So try and be there at the earliest, catch action live. Ravikiran to take over. Good morning and welcome to this session. Pallavi. In the words of some artists of the previous generation who were highly impressed or at times even intimidated by the vidut of the likes of Sri Kanchipuram Naina Pillai and others. Some artists used to even describe Pallavi as a terrorist weapon actually. And there have been others who have punned on the word, creating anagrams like Pallavina, Palvali, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா. So, but Pallavi has had a long tradition as an art form of skill. The skill not merely developing a Pallavi but even conceptualizing a Pallavi. There are two types of important things to be noticed here. One is, if the Pallavi is structurally simple, you can do a lot of embellishments and creative improvisation on the Pallavi itself. If the Pallavi is structurally complex, then you are actually riding on the complex structure of the Pallavi as your expression of skill. And there are so many types of complexities. It can be melodic complexities involving multiple ragas, or it can be lyrical complexities with tongue-twisting lyrics, or it can be rhythmic complexities. So it doesn't have to always be only rhythm-centric. When I say complexity, you can also treat it as a rough translation or equivalent synonym of sophistication. It doesn't have to always be complex for people who have worked at it. The point is, it can still be sophisticated, and a lot of people, even very established artists, when it comes to the rhythmic part of it, there are so many types of rhythmic possibilities that a Pallavi can offer. It can be Nadai Pallavi. It can be Pallavi in multiple gatis. It can nowadays, with things like Chaturashratishram and other concepts also coming into vogue, it can be a Pallavi based on Chaturashratishram as well. I even remember doing some Pallavi on Chaturashra Khandam or something, right? So these things, there are a lot of things that are possible. There are Pallavis with multiple speeds in the same this thing. Trikala Pallavis. Pallavila Trikalam பண்றது வேற, பல்லவியே Trikalama செட் பண்றது வேற. And அதே மாதிரி வந்து
Thrikala Pallavis, which is slightly different from Trikalam. Trikalam அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு குட்டி டிஸ்டிங்ஷன் இதில் என்னன்னா, Trikalamன்னா it is going to be geometric progression. கரெக்டாக இந்த ஸ்பீடு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்பீட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு போகக்கூடிய ஒரு திங் வந்து திரிகால பல்லவி இல்லை சத்ருகால பல்லவி இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இல்லை த்ரீகால பல்லவின்னா இட் கேன் பி ஜஸ்ட் 3-2-1 அப்படின்னு கூடிய ஒரு ஃபார்மேட்டில் கூட பல்லவிஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்ருதி வேண்டாம், நான் வேறு ஸ்ருதியில் பாடுறேன், இந்த ஸ்ருதி சரியில்லை. நின்னே நம்பித்தி நீவேயகதி நீரஜனயன தசரத பிரியதனயனின் ஒரு சிம்பிள் பல்லவி இப்படி இருந்ததுன்னா, some of the pallavis can lend themselves to something like this. நின்னே நம்மித்தி நீவேயகதி நீரஜனயன தசரத பிரியதனயனே. ஒரு simple example of a 3 columns coming into this, but not they are not 3 column though, it's more 3-2-1. Similarly, velane varagunashilane malai magal magil magane arul puri guru gugane velane varagunashilane malai magal magil magane arul puri guru gugane velane varagunashilane. This is actually Sankirtanam in just 3 different speeds. Simple concept, பாடுறதுக்கும் நல்லா இருக்கும், பிகாஸ் த லிரிக்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கேட்குறதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கும் நல்லாயிருக்கும். பர்கஷனிஸ்ட் வாசி அக்காம்பனி பண்ணிட்டுனா அவள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தே வில் ஹாவ் அ பெப்பி பேட்டர்ன் டு கோ வித், which they can embellish and create their own dimensions on the thing. So it's about creating dimensions. Any good art form is about making itself multi-dimensional. You have to make beautiful experience, providing so many different dimensions to the artists themselves on the stage, to the accompanist, to the listeners, and to other scholars who may be in the concert. So there should be a combination of instant appeal plus take-away value, take-home value. ஸோ அந்த மாதிரி நிறைய பல விதங்களில் பண்ணலாம். பட் பிஃபோர் வி கோ டீப்பர் இன் டு திஸ் ரித்மிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆல் தட், பெரிய பெரிய வித்வான்கள் நம்ம இன்றைக்கி பல்லவி அப்படின்னு சொல்லித்தோன்னா நம்ம ஷட்கால கோவிந்த மாரார்லேருந்து ஷாமா சாஸ்திரிலேருந்து பல பெரிய மேதைகள்லாம் வந்து அதில் வந்து அப்படி கையாண்டிருக்கா. அதில் வந்து அதில் மல்டிபிள் ஸ்பீட்ஸ், திரிகாலம், கீழ்காலம், மேல்காலம், திஷ்ரம், இந்த மாதிரி திங்ஸை பண்ணுறதை தவிர கலை சேஞ்ச் பண்ணக்கூடிய திங்ஸு, இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. இந்த பல்லவி அப்படின்றத வந்து நம்மளுக்கு கான்டெஸ்ட்டாகவே அந்த காலங்களில் நடந்திருந்தது அப்படின்றது தான் தெரியும். பட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அவர் எஸ்டீம்ட் R.S.Jayalakshmi Mami to talk a little more about the historic aspect of it. Just recapitulate about 5 minutes highlights of the history of it, and we'll get back more to the contemporary and maybe futuristic things. அதாவது இங்கே ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் இவெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கா. அதனால் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அந்த காலத்தில் எதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நினச்சிருந்தோமோ அதெல்லாத்தையும் இப்போ தண்ணி குடிக்கிற அளவுக்கு, ஒரு ஃப்ராப்புச்சினோ குடிக்கிற லெவலில் இவெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறா. அதனால் இவாளுக்கு இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறையவே தெரியும். பரத் சுந்தர் இஸ் தேர், அண்ட் வி ஹாவ் Rithvik Raja, who I am seeing today. We are all going to see him not merely as Rithvik Raja but as Rhythmic Raja. And then you are having Anahita and Apoorva as well. So first over to Mami to say a few words. எல்லாருக்கும் நமஸ்காரம். You want to ask me questions, is it? கொஸ்டினாக கேட்டாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் பேசுகிறீங்க, அப்புறமா லாஸ்ட்டில் கொஸ்டின்ஸ்.
இந்த குழந்தைகளை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இப்போ நம்மளை படுத்த போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் சொல்லணுங்கிறதுனால ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது இப்போது ஒரு இந்த ராகம் தானம் பல்லவியில் எல்லா மனோதர்ம ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எஸ்பெஷலி நிரவல் அது வந்து ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக எடுத்துட்டா அதை பாடுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங் விஷயம். இதுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னோடின்னு பார்த்தா ஒரு ஏன்னா ஹிஸ்ட்ரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கா, குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழ் ட்ரெடிஷனில் கூட பஞ்சமரபில் காட்டாளத்தி நிறவாளத்தின்னு ஆழத்தியை பற்றி சொல்கிறச்சே சொல்லியிருக்கா. அதில் இந்த ஹர்ஸ்வ சிலபல்ஸை வச்சுட்டு பாடுறது ஒரு டைப்பு, எல்லாம் லாங் சிலபல் வச்சுன்னு பாடுறது ஒரு டைப்புன்ட்டு அது அச்சு பாரணைன்னு சொல்லி காட்டாளத்தி நிறவாளத்தின்னு 2 ஆழத்திட்டு சொல்கிறா. ஸோ ஒன்று ஈக்குவலன் டு நிறவல்னு வச்சுக்கலாம். எப்படி பாடினா இதெல்லாம் நமக்கு அதான் எதுக்கும் சோர்ஸ் இல்லாததுனால இன்றைக்கி பட்டனை தட்டி விட்டால் எல்லாத்தையும் கேட்டுடலாம். அன்றைக்கி அவள் எழுதி வச்சதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஞானத்தை வச்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவர் சொன்ன மாதிரி ஒரு பாருங்கள், பல்லவி கோபால் ஐயர், பல்லவி துரசாமி ஐயர்னு ஒரு பல்லவியை டைட்டிலாக கொடுத்து பேர் வச்சுருக்கான்னா அவள்லாம் இப்போ நிச்சயமாக அதில் ஒரு மாஸ்டராக இருந்திருக்கிறதுனால தான் அதெல்லாம் முடிஞ்சிருக்குங்கிறது தெரியுது. ரெண்டாவது ஒரு சம்பிரதாய பிரதர்ஷினியில் பார்க்குறச்சே ஒரு பல்லவி ஆதியப்பேர் தான், தட் இஸ் இந்த விரிபோனி வர்ணம் இன்னைக்கு பைரவி பண்ணியிருக்காரு. அவர் தான் இதை சிஸ்டமைஸ் பண்ணார். அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே ஒன்று முன்னாடி இருந்தால் தான் சிஸ்டமைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி பண்ணியிருந்தால் இன்றைக்கே ஒரு வரையறைக்கு கொண்டு வர ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளோ ஓல்டு ஒரு ஐட்டம் பல்லவி பாடின்னு இருந்திருக்கா. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக பாடி இருக்கிறத தான் தியரிட்டிக்கலாக எழுத முடியும். அன்றைக்கி எழுதி வச்சுருக்கிற தியரியெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த ப்ராக்டிக்கல் தான், இல்லாட்டா அதை பற்றி எழுத முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருஷமாக பல்லவி இருந்ததுனால்தான் அவர் அதான் ராகம் தானம் பல்லவிங்கிறதையே அவர் சிஸ்டமைஸ் பண்ணினார்னு போட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பல்லவி வெரி ஓல்டு, தட் இஸ் மும்மூர்த்திகள் காலத்துக்கு முன்னாடினே டெஃபினட்டாக சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன மியூசிக்கல் ஃபார்ம் இருந்ததுன்னே தெரில, அழிஞ்சு போயிடுது. பிரபந்தாஸ் இருந்தது, அது இதுன்னு சொல்கிறோமே வழியே ஒரு கிருதி இந்த காம்போசிஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன பாடின்னு இருந்தால் அதுவே இல்லை, அப்படியே வாஷ் அவுட் ஆகிடுது. ஆனால் நிச்சயமாக ஒரு இப்போ கூட சொல்லுவாள், ஒரு கல்பித சங்கீதம் நம்ம கற்றுக்கிறதே ஒரு கீர்த்தனை கற்றுக்கிறதுக்கு கூட ஒரு ராகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை இன்றைக்கி ஒரு கான்சர்ட்டில் பாடுறதுங்கிறது ரொம்ப லேட்டாக வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பல்லவி தான் பாடின்னு இருந்தா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஒரு 108 தாளாஸில் அதில் எஸ்பெஷலி சிம்மநந்தன தாளத்தில் பல்லவி பாடினார். அது ஷியாமா சாஸ்திரி இது சொல்கிறச்சு அந்த பொபுலி கேசவையா அதில் பாடினதுனால இவர் சரபநந்தன தாளனம்னு ஒரு தாளம் புதுசாக ஆன் த ஸ்பாட் கம்போஸ் பண்ணி, ஸோ அந்த காலத்துலேயே அது எவ்வளோ அக்ஷரம்னா ஐ திங்க் 97 அக்ஷராஸ், 79 சாரி உல்ட்டாவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த 108 தாளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவிசபிள் பை 4 இருக்கும், எல்லா தாளமுமே, அதாவது எல்லாமே ரிலேட்டட் டு 4. இந்த 79 கழிச்சு அது டிவைட் ஆகாது பை 4. ஸோ அப்படியே ஏதோ ஒரு காம்ப்ளிகேட் அதான் ஸோ அந்த மாதிரி ஒரு தாளத்தில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காருனாலே அதில் எவ்வளவு ஒரு காம்ப்ளிசிட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பல்லவியாக இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காம போனது நம்மளோட ஒரு துர்பாகியம் தான் சொல்லணும். ஸோ ராமசுவாமி தீட்சிதும் நிறைய பல்லவி அதாவது கற்றுண்டு பாடியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு தெரிய வருது. அதை தவிர்த்து பல்லவி பாடுறதுக்கு ஒரு நொட்டேஷன்னு பார்க்கறச்சே ஒரு 1900 பல்லவி சொரக்கல்பவெளியில் ஒரு தீம் ஆஃப் பல்லவி கொடுத்து அதுக்கு நிறைய கல்பனா சொரம் கொடுத்துருக்கா. ஸோ அந்த பீரியட்லலாம் பல்லவி பாடியிருக்கான்னு தெரியுது. அப்புறம் பல்லவிக்கே ஒரு நிரவலுக்கு நொட்டேஷன் கொடுத்துருக்கா. இது எதுக்குன்னா நொட்டேஷன் கொடுத்துருக்கிறதுனால அது பெருசாக அப்படின்னா அவ்வளோ அது இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ கீர்த்தனத்துக்கு நொட்டேஷன் எழுதி வைக்கிற காரணமே அதை கற்றுண்டது மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு தானே. அப்புறம் அதுலேருந்தே இப்போ பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் நினைவுக்காக எழுதி வச்சது இன்றைக்கி நம்ம நியூவாக கற்றுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிடுது. அந்த மாதிரி அவள் கற்றுக்கிறதுக்கு எழுதி வச்சதா தெரியல, அது அவள் நினைவுக்கு தான் எழுதி வச்சுட்டு இருக்கான்னு தோன்றது. அவ்வளோ ஆவர்த்தாஸ் ஆஃப் கல்பனாஸ்வரம், அவ்வளோ ஆவர்த்தாஸ் ஆஃப் நிரவல் அதெல்லாம் பாடவே முடியாது. ஏன்னா அவள் ஐடியா அதை நம்ம எப்படி பாடுறது. ஆனால் அந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்கான்னா எவ்வளோ ஓல்டு பல்லவி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ மகா வைத்தியநாத சிவன் நிறைய பல்லவி கம்போஸ் பண்ணியிருக்கார். அவர் பாடுவார். சிவனந்த தாளத்தில் பல்லவி முடிகுண்டான் வெங்கட்ராமையரே பாடியிருக்காருன்னு சொல்லுவாள். எனக்கு தெரிஞ்சு இப்போ சுகுணா புருஷோத்தமனவா ரீசெண்டாக பாடி அது டாக்குமெண்ட் கூட ஆகிருக்கு. ஸோ லக்ஷ்மி தாளம் இந்த மாதிரி இந்த தாளத்துலலாம் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ பல்லவி பாடுறது நம்மளோட எல்லா ஸ்கில்லையும் காட்டுறதுக்கு தான். ராகம் நிரவல் ஸ்வரம்ங்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த சொல்கிற மாதிரி இந்த அடிப்படையாக நம்ம பண்ணிக்கிறதுல எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம பண்ணிவிட்டு அதை நினைவு வச்சுட்டு அதுக்கு ஒரு நிரவல் பண்ணுறோம்.
ஒரு 2 கலை கீர்த்தனத்துக்கு நர்வல் பண்ணுறச்சு ஆல்மோஸ்ட் எல்லா கீர்த்தனத்தோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அது அப்படி இருக்காது. நம்மளா பண்ணிக்கிறதுனால டெஃபினட்டாக முக்கால்வாசி எந்த எழுத்துமே வீட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் குறுக்க போகிறது தான் பல்லவி. இப்போ நீங்கள் எந்த கீர்த்தனை எடுத்துட்டாலும் ஒரு இந்த விரலில் ஒரு எழுத்து கட்டாயம் வந்துடும். சக்க நீரா, அது முக்கால் இடமா இருந்தாலும் சரி, அரை இடமா இருந்தாலும் சரி. பட் பல்லவியில் நம்ம முக்கால்வாசி இப்படி பண்ணிக்க மாட்டோம். இந்த இடத்துல வருதும் ஒரு ஆதித்தாள பல்லவியாக இருந்தால் கூட இந்த குறுக்க வரா மாதிரி வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக ஒரு பல்லவியை எடுத்துட்டு அதுக்கு ஒரு நர்வல் சொரம் பண்ணுறச்சே அதோட கஷ்டங்கள் எவ்வளவுங்கிறது தெரியும். அதில் 16 கலை பல்லவியெல்லாம் பாடியிருக்கா. அப்போ எவ்வளோ சாகித்யம் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பா தெரியுமா. இப்போ ஒரு 2 கலை பல்லவியிலேயே வார்த்தை அடைச்சிருக்கு. எதையுமே நம்மளால் நர்வல் பண்ணுறதுக்கே இடமே இல்லை. அதாவது ராகத்தையும் அவர் சொல்கிற மாதிரி வெறும் கணக்கு இல்லாமல் அதுக்குள்ளே பாவத்தை கொண்டு வரணும். எவ்வளோ ராகபாவம் இருந்தது அப்படின்னா ராகபாவத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு மேலே இடம் இருந்தால் தானே ராகபாவம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடைச்ச சாகித்யம் வச்சு இன்றைக்கி இருக்குது. பட் 16 கலையிலெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. எப்படி பாடினான்னு தெரில. அப்போ அதை எப்படி நிர்வகிச்சா அந்த தாளத்தை, 16 கலையை எப்படி பாடினா. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக கேள்வி ஞானத்தில் எழுதி வைக்காட்டால் கூட ஒரு நமக்கு முன்னாடி இருந்தவா சொல்லி அதை கேட்டு, இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னோட ஒரு வயசு இதில் கேட்டதில் ஒரு இவர் ஆலத்தூர் பிரதர்ஸ் எல்லாம் ஒரு சங்கீர்ண நடையில் ஒரு பல்லவி பாடியிருப்பார். அது அப்புறம் ஒரு கலையாக பண்ணிட்டு அந்த 9 அப்படியே நிறுத்திட்டு பாடுறது அவளே அவ்வளோ சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணியிருக்கா. அதாவது அது கேட்குறவாளுக்கு புரியுமா, சரி நம்ம என்ன எது பண்ணாலும் நம்ம பொறுத்தையாருக்கு புரியணுங்கிற ஆசையிலையும் பண்ணுவோம். அது புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி நான் பாடுறேன் அப்படின்னு பாடி அதை நிறுத்திட்டு போயிருக்கா. அதுதான் இவ்வளோ தூரம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுக்கே வழி விட்டுருக்குன்னு நான் சொல்வேன். அது என்னென்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சுருக்கோன்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் வேணால் மிருதங்கிஸ்டுக்கு புரியும், வயலினிஸ்ட்டுக்கு புரியும். நான் வாக்காமணி பண்ணுறதுனால பப்ளிக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லதாங்கியே இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னு கேட்டால் கல்யாணி பூர்வாங்கம் உத்தராங்கம் பந்தூராளி மாதிரின்னு வந்த காலம் இருந்திருக்கு. நான் சொல்கிறது எனக்கு 10 வயசு இருக்குச்சு, இன்றைக்கி எனக்கு 68 வயசு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் இதுன்னா, இப்படி எல்லாமே ஒரு ராகத்துலேருந்து எல்லாமே இப்படி இதுதான் இதுவாக இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்ட காலத்தில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பல்லவிஸ் எல்லாம் பாடி இன்னொன்று நான் நினைக்கிறேன், ஐ மே பி ராங், அந்த காலத்தில் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பாளான்னு தெரியாது. கொஞ்சம் உனக்கு அப்புறம் வருவது அவசரப்படாது அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம அவசரப்பட மாட்டா, குழந்தைகளே அவசரப்பட்டு சொல்லுங்க எனக்கு புரியும் நான் கற்றுக்கிறேன்னு வர காலமாகிடுது. யூடியூப்பில் கற்றுன்னு வந்துடுறோம். ஸோ அதனால் எல்லா குழந்தைகளும் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி கற்பூர புத்தியாக இருக்கிறதுனால ஈஸியாக இந்த குத்தி விளக்கை ஏற்றுறதுக்குள்ளே ஆற்றுல 4 தரம் குச்சி உடஞ்சி ஏற்றணும். ஏன்னா நம்ம அதுக்கு கற்பூரம் தடவ மாட்டோம். இங்கே உடனே பண்ணோங்கிறதுக்காக அது கற்பூரம் தடவி வச்சுருந்ததுனால உடனே இந்த குத்தி விளக்கை ஏற்றுறது சௌரியமாக இருந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைகளும் அந்த மாதிரி கற்பூர புத்தியோடு வரதுனால ஈஸியாக புரிஞ்சுக்கிறாத. அப்போ டீச்சர்ஸும் அதுக்கு மேலே நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவள் தெரிஞ்சுட்டு வந்ததை விட ஒரு படி மேலே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறச்சே நம்மளும் உட்காந்து யோசிக்கிறோம். இன்னைக்கு கச்சேரியே நிறைய இருக்குது. ஒருத்தருது இன்னொருத்தருது ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும்னா நிறைய யோசிக்க வேண்டியா இருக்குது. இப்படி பல விதத்தில் இன்றைக்கி அந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பல்லவி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நிச்சயம். சொல்கிற மாதிரி நடப்பல்லவி, த்விநட பல்லவி, த்விதாள பல்லவி, அவதான பல்லவி, இப்படி பல தினசா பல்லவிகள் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி மாடர்ன். சொல்கிற மாதிரி சதுஸ்ரதிஸ்ரம், கண்டதிஸ்ரம். ஆனால் இதுக்கு எவ்வளோ உழைக்கணும், உழைச்சாதான் இதை இப்போ இவர் 5 வயசுலேருந்து அந்த அப்படியே என்ன சொல்கிறது, சாப்பாடு காற்று மூச்சு எல்லாம் சங்கீதமாக இருந்ததுனால உங்களால் முடியுது. எல்லாராலையும் அது டெஃபினட்டாக முடியாது. அதுக்கு உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உண்டான டைம் எவ்வளோ பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வேறு ஒரு இதில் இருந்துட்டு இப்போ மியூசிக்கை வச்சுட்டு இருக்கிறதுனால சில பேரால் முடியல. சில பேர் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக பாடி ரக்தி போருமே அப்படிங்கிறதுக்காக புத்தி வேண்டான்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பல்லவி செட் பண்ணிக்க வேண்டாமே, ராகபாவமாக இருக்கிறது போருமே அப்படின்னு. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டடாக ராகபாவமாக பாடுறதுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான டைம் இருந்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக பல்லவி ஒரு பெரிய இடத்த வகிக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அதாவது what Mami highlighted beautifully, to just add 1 or 2 small points to that, is that அதாவது நம்ம ஹோம்ஒர்க் நிறைய பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான் பல்லவி அப்படின்றது.
But it doesn't test only your diligence. It also tests your alertness on the stage. எவ்வளவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனாலும் மகாபாரதாவில் கர்ணனுக்கு நடந்த மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கெல்லாம் மறந்து போயிடுதுன்னா அப்போ வந்து அங்கே கம்ப்ளீட்டாக ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும் அது. ஸோ இட் ரியலி இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஷார்ப்னஸ். இட் ரியலி forces you, challenges you, demands that sharpness from you all the time. You cannot really let loose in many of the things. But another beautiful point that Mami made in this is about Neraval. In my reckoning, the biggest yardstick for a good musician is actually ability in Neraval. ஆலாப்பனே வந்து எப்படி வேணுமோ நம்ம பாடிக்கலாம். there's nothing much happening. கல்பனா ஸ்வரத்தை கூட ஒரு மாதிரி அப்படி இப்படி பாடி இது பண்ணிடலாம். பட் நெரவல் ரியலி டெஸ்ட்ஸ் த ஸ்கில் ஆஃப் ஹவு மச் யூ ஹவ் ரியலி கிராஸ்ப் த மியூசிக். இட் கேன் பி நெரவல் இன் அ காம்போசிஷன். அந்த காம்போசிஷனில் என்ன நம்மளுக்கு ஒரு கமாண்ட் கண்ட்ரோல் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது நெரவலில் தான் தெரியும் ஆக்சுவலாக. பிகாஸ் ஆல் த அதர் திங்ஸ் ஆர் டன் டு த காம்போசிஷன் ஆர் பிஃபோர் த காம்போசிஷன். But Neraval is done on the composition itself. So our very command of ஒரு ராகம் தானம் பல்லவியில் நம்ம எந்த அளவுக்கு அந்த பல்லவியில் நம்ம we have grasped the idiom of the Pallavi, the structure of the Pallavi, how much you have internalized it is all going to come through in how skillfully we can do Neraval. இப்போ நீங்கள் ஒரு மகாவித்வான் கேவி நாராயணசாமி சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெரிய காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு கணக்கில் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பல்லவியில் அந்த பெப்பு அந்த நெரவல் சேம் திங் வித் ராம்நாத் கிருஷ்ணன் சார். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கணக்கில் வந்து அவள் மைண்டை செலவழிக்க மாட்டாள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் அதில் அவ்வளோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவள் பண்ணுற அந்த நெரவல் பண்ணக்கூடிய அந்த அழகுலேயே வந்து அது வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி டெவலப் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு திங் பல்லவி நல்ல நெரவல் பல்லவிஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து அதில் திரிகாலம் பண்ண தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஆனால் பல்லவி வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ஹோல்சமாக கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறையா திங்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னும் சில திங்ஸ் வந்து ஒரு நல்ல தர்பார் அப்படின்னு கூடிய அந்த ஒரு கோர்ட் ரூம் ஒரு ஃபீல் வருதுனால ஐ லெட் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் cross examine us and see if before going to them actually I observed a point from the Sampradaya Prashni that the Pallavi ku நம்ம செட் பண்ணிக்கிற அந்த சாகித்ய syllables or values should not be changed while singing Neraval. Yes. Do you agree with that or not? அதாவது they should not be changed except as ஒதுக்கல். இப்போ வந்து அகமமுல நோதேயிஞ்சு அதில் ஒரு அக்ஷரம் நம்ம வந்து அகமமுல அந்த அளவுக்கு நம்ம ஒரு அக்ஷரம் தள்ளுறதுன்றது நம்ம ஒதுக்கலுக்காக பண்ணுறது. பாக்கி என்ன பண்ணித்தாலும் வந்து இட் இஸ் நாட் ஸ்டைலிஸ்டிக், இட்ஸ் மிஸ்டேக் ஒன்லி. அதாவது ரெண்டு திங் இருக்குது இதில். என்னவே பண்ணித்தனாலும் இதான் என் ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது. ஸ்டைலுன்றது என்னன்னா 3 கரெக்ட் ஆப்ஷன்ஸில் A can choose one, B can choose one, C can choose one ஸ்டைல். இந்த இதுக்கெல்லாம் தாண்டி இந்த 3 தவிர வேறு எது போச்சுனாலும் அது ஸ்டைல் கிடையாது, அது மிஸ்டேக் தான். ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஸ்டைல் அண்ட் மிஸ்டேக் நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கணும். நெரவலில் வந்து இந்த ஒரு அக்ஷரம் அப்படி இப்படி நம்ம வந்து பண்ணுறது பெப்புக்காக பண்ணுறது அது வந்து டெஃபினெட்லி ஓகே. பட் மற்றபடி வந்து நம்ம என்னவே நம்ம சொல்லித்தினாலும் சில டைம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு 1 or 2 இது வரலாம். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக தட் ஷுட் நாட் பிகம் த க்ரானிக் issue in Neraval doing. This is important even in Kritis. நம்ம அந்த கிருதி ஸ்ட்ரக் that is why I say that Neravalல நம்ம எவ்வளோ அழகாக பண்ணுறோமோ that shows how much we have grasped the structure of the music. And that is why everybody should really spend more time doing Neraval. Very little of Neraval is done even in Kritis in concerts. அந்த நெரவலுக்கு உண்டான லைன் எப்படி சூஸ் பண்ணோம் இதெல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட்ஸ். நிறைய ரொம்ப பாப்புலர் லைன்ஸ் ஆர் ஆக்சுவலி ராங் லைன்ஸ் ஃபார் நெரவல். இப்போ ஜாத்த ரூப நிபச்சயலா ஆர் பரமாத்முடு ஜீவாத்முடு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் லைன்ஸே கிடையாது நெரவலுக்கு. ஸோ we are just doing that because the lines sound melodically appealing to us, but that they are not really correct lines for Neraval at all. Paripurna Nishkalanka is a very good line. Similarly in Deva Deva, if you want to do Shrita Vibhuda Jala is a very good line. Tulasi Dala, if you want to do Saketa Puravasa is a good line. So in the Mari we have to make more intelligent choices even in choosing the correct line for Neraval. But now let me pass the stage on to the
அதான் நிரவல் அப்படின்னு தான் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. நிரவாளத்திங்கன்னு அது இருக்கிறதுனால அது என்ன நிரவல் இஸ் ஏ தமிழ் வேர்ட், நோ டவுட். அது வேறு எந்த லாங்குவேஜிலும் இல்லை. ஸோ அந்த நிரவாளத்தையே தான் நிரவலாக எடுத்துட்டு இருக்காளோ அப்படி அதை யூஸ் பண்ணியிருக்கா. நிரவுதல்னு தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், ஒரு இதை ஸ்ப்ரெட்டிங். அந்த இடத்துல பார்த்தா நிரவல்ங்கிறது தான் கரெக்டாக தோன்றது. அது வந்து colloquially it becomes it just gets corrupted to various things. But anyway, so shall we start with this side first? So the way we are going to do this, first the on stage stars will have some questions, and then we will throw the floor open for all of you as well. We'll try and cover as many colorful points as possible, but please note that it is not an exhaustive session. It's an appetizer for what the festival is going to be offering. எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்கள் நிரவல் பற்றி பேசினேன். ஸோ பட் ஐ ஹாவ் அ கொஸ்டின் அபவுட் தட். பட் பிஃபோர் ஐ கம் டு தட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் இஃப் நடப்பல்லவி, கதி பல்லவி, ஜாதி பல்லவி இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா, ஆர் மூணு ஒன்றா? வாட் இஸ் த டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் தி த்ரீ? Very good question. Nadai is nothing but Tamil for Gati in Sanskrit. Gati is a Sanskrit term. Basically, Gati means its own anagram, which is gate. அதுதான் நடை. தமிழில் வந்து அது வரைச்ச நடை அப்படின்னு வருது. பட் இது வந்து திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நடை ஃப்ரம் வாட் மிருதங்க நடை அமர்த்துறதுன்றது அது வேற. இந்த கதி அப்படின்றது நடை அப்படின்றது it is synonymous for keeping the தாளம் காலப்பிரமாணம் constant, but only the music kalapramanam varies. Music speed varies. That's number one. The second one, jati abdinacha vandu the kalapramanam of the thalam will keep varying, but your singing speed is constant. Now show that pancha jati pallavi, that Rama is there, no? That is just a jati pallavi. 5 jatiyum varum idla. जानकी प्रेम मामव भास्कर कुल सोमा नील मेघ श्याम साकेत पुरधाम राम. So சதுரஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம் அப்படின்னு கூடிய அந்த ஆர்டர்லேயே 5 ஜாத்தியும் இதில் வந்துடும். ஆனால் நம்ம பாடுறது அதே ஸ்பீடு தான் பாடிட்டு இருக்கோம். ஸோ இது மேல் காலம் பண்ணுறது எது பண்ணித்தாலும் அது வந்து நம்மளுக்கு அப்படியே கேட்கும். இப்போ நடை பல்லவின்னுச்சு அந்த நடையே ஆக்சுவலாக மாறும். நம்ம பாடச்ச வந்து தாளம் போடுற ஸ்பீட் அதே இருக்கும், பாடுற ஸ்பீடில் தான் நடையை மாறும். நீங்கள் இப்போ பாடி காட்டிங்களா அந்த கல்யாணராமன் சார் பல்லவி, அது வேணும். இது கண்டஜாதி திரிபுட தாளம். 3 நடை வரும், சதுஷ்ட நடை, திஸ்ர நடை அண்ட் கண்ட நடை. எடுப்பு 4 தள்ளி. மால் மருகனை நீனை திரு மனமே கணமே அனுதினமே உதவியமால் மருகனை நீனை திடு மனமே கணமே அனுதினமே உதவியமால். சபாஷ். ஸோ இது தஞ்சாவூர் கல்யாணராமன் சார் அவர்கள் இயற்றிய ஒரு பல்லவி. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து அந்த காலப்பிரமாணம் மினிமல் சேஞ்சோடு அந்த நடையை மாற்றிருக்கார், அந்த அழகு தான் அதில். இப்போ அந்த இன்னொரு ஒரு சின்ன பல்லவி, அதுவும் நீங்கள் லாஸ்ட் இயர் பாடினீங்களா, அதுனா அது சங்கீர்ணம், மிஸ்ரம் அண்ட் சதுர்ஸ்ரம். பாடி காட்டுங்க. அதில் வந்து 2 அறுதி வரும் இந்த பல்லவியில். சரவண பவ குரு குஹா வீரை வினில் அருளவா தாழ்மலரே துணை சரவண பவ குரு குஹா வீரை வினில் அருளவா
ஸோ அதில் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு எது முதல்ல வருதுன்னு சொல்லிட்டு பண்ணா எல்லாருக்கும் புரியும். அதான் அது பாடினதுக்கப்புறம் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது ஃபஸ்ட்டு லகு இஸ் சங்கீர்ணம் ஆக்சுவலி, செகண்ட் லகு இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ரம். But it will, because the nadai change is so this thing, you will only see that in the number of syllables la dhaan neenga vandu andha nadaiya kandupidikka mudiyum actually. Thirupi venna solunga. Sarabana baya guru guram tagide 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 to அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அது. ஸோ நடைக்கும் கதிக்கும் அது இது நம்ம இதில் ஆப்வியஸ் நடை சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய பல்லவிஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த நடை, அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதை ப்ரொனவுன்ஸ்டாகவே பண்ணலாம். இப்போ வந்து இப்படி ஒரு பல்லவி இருக்குன்னு வச்சோம். வேகமே வந்தருள் கதருள். This will be like very obvious gati change, which is another way of highlighting it also. அது ultimately subtle பண்றோமா pronounced பண்றோமா, either way the beauty of that has to be natural flowing. It should not be sticking out like a sore thumb. That's a ultimate thing. So sir, based on what you said, இப்போ suppose ஒரு நடப்பல்லவி எடுத்துன்னு பாடுறோம், இப்போ சப்போஸ் மிஸ்ர நட ஒரு சங்கீர் நட பல்லவி பாடுறோம்னா அதை ஒத்தக்கல்ல பண்ணி பாடும்போது each beat has 7 or 9. So it becomes a நடப்பல்லவி like what you said. But அதே நம்ம கீழ்காலம் பாடும்போது, which is the சமகாலம் in which we do the neraval and everything, when we show the 7 or 9 as Mishra Chapu or Sankirtana Chapu. So does that still stay as a Nadapallavi, or do you differentiate that as a Gati Pallavi based on what you said now? No, Nadai Gati being synonymous, you can use whichever term you want. But the main thing is, it's all a question of when we zoom in and slow down, everything will be Chaturashram form. இப்போ நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே சதுரஸ்ரமாக பார்ப்பா. It's the way they look at it. மிஸ்ர சாப்பு அப்படின்னு நம்ம போட்டதுனாலே அவள் அதை வந்து தக்க 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 தக்கதானே இது சதுரஸ்ரம் தான் அண்ணா அப்படின்வா. தகதிமி 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 அப்படின்னு அவள் அதை பார்க்குறா. தக்கிட்ட தக்கதிமின்னு அவள் பார்க்கறதில்ல அதை. ஸோ தக்கிட்ட தகதிமி தக்கிட்ட தகதிமி அந்த ஸ்பீடில் போட்டுச்சு தான் அந்த நடை வந்து உங்களுக்கு காணப்படுகிறது. இல்லைன்னால் அது எல்லாமே சதுரஸ்ர ஸ்வரூபந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஈச் பர்சன் கேன் வியூ இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ க்ஷேத்ரஜ பதம் எடுத்ததுன்னா மிஸ்ர சாப்புவா திஸ்ர திரிபுடமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த காலப்பிரமாணத்துக்கு நம்ம திஸ்ர திரிபுடத்தை போட்டு பாடித்தினால்தான் காலப்பிரமாணம் நம்மளுக்கு நிற்கிறதுன்னு தான் நம்ம அதை போடுறோம். இன்ஃபேக்ட் நம்ம பல்லவியில் கலையை போடுறதோ கீர்த்தனங்களை கலையை போடுறதோ நம்ம காலப்பிரமாணத்துக்கு தானே தவிர யாருமே வந்து அது 2 கலையில் பாடணும் 4 கலையில் பாடணும்லாம் ஒன்றும் சொல்லலை. கலை அப்படின்றது நாம் பிரிக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சிங் ஆஃப் த பீட். It's all done for Kala Pramanam. So similarly, if we zoom in and see, அது நம்மளுக்கு இப்போ சதுரஸ்ரமா பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்னால தான் நம்ம இப்போ ஒரு ஸ்லோ பல்லவி இன் மிஸ்ர சாப்பு we can actually do in திஷ்ரம். அதில் நம்ம திஷ்ரம் ட்ரை பண்ணலாம். எல்லாமே நம்ம பண்ணுறதுலாம் because we are thinking of it as சதுரஸ்ரம் to start with, right? இப்போ தக்கிட்ட தக்க திமி 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 நம்ம பண்ணுறது பிகாஸ் மிஸ்ரத்தில் திஷ்ரம் பண்ணுறதுனால சதுரஸ்ரத்துலேருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அதை நம்ம மனசில் அதை அந்த ஸ்பீடில் நம்ம செட் பண்ணுறதுனால தான் we are able to do that. So it's all a mind approach. இங்கே நானும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் கலைன்னு சொன்னதுனால இஸ் there is 3 கலை? அது நம்ம காலப்பிரமாணத்துக்கு தேவை. இப்போ திஷ்ரத்தை ரொம்ப ஸ்லோவாக பாடணும்னால் 3 கலை போட்டு பாடுறோம். இப்போ ஆமாம் அது நம்மளுக்கு அது அந்த அந்த காலப்பிரமாணத்தில் அது நிற்கிறதுக்கு இல்லை 3 கலைங்கிறதெல்லாம் உண்டாங்க. அதான் அந்த 3 கலை 2 கலை 4 கலை அதான் அந்த 3 கலைன்றது நம்ம பிரிக்கிற வித்வான் இண்டிவிஜுவலாக பிரிக்கக்கூடிய ஒரு திங் தான் கலை அப்படின்ற. இட்ஸ் நாட் அ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் அட் ஆல். இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் கன்வீனியன்ஸ். ஸோ
தக்கிட்டன்னு படிச்சு தக்கிட்ட அப்படின்னு நம்மளுக்கு நிற்கிறதுங்க பயம் வருதுன்னா தக்கிட்ட அப்படின்னு நம்ம இந்த ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணி பிரிக்கிறோம். Because we don't want to slip on the stage, we do all these things. Now that has become, so since that convenience became convention and then followed, then it becomes tradition and then it becomes theory. Everything is a step from one thing to the other actually, but it's all a matter of convenience. ஆதித்தாளம் ரெண்டு கலை அப்படின்னு இப்போ வந்து ஒரு கிட்ட இப்போ அந்த கால பிரமாணத்தில் பாடணுன்றதுக்கு மட்டும்தான் அதுக்கு இண்டிகேஷன். அப்படின்னு நம்ம ஒரு கலை போட்டு வேணாலும் பாடலாம். ஸோ சேம் இட்ஸ் அவர். Sir, so when it comes to this question of Kalai, I remember a lecture demonstration of Chengalpet Ranganathan sir. Yeah. So anga vandu he took the example of his mission at Pallavi. So adu vandu paadi kaamchar first and then he slowed it down. So திருப்பரங்கிரி திருச்செந்தூர் பழனிமலை முருகா திருவேரகம் திருத்தணிகை பழமுதிர் சோலை. So this was the Pallavi, but when he slowed this down, திருச்செந்தூர் பழனிமலை முருகன் பாடினார். So the question that I want to ask is, இப்போ மாமி மூணு கலைன்னு கேட்டதை பேஸ் பண்ணி, ஸோ இப்போது ஏழு கலை வருது. பட் வாட் ஹீ செட் வாஸ் த கலை இஸ் மோர் இன் பெர்ஸ்பெக்டிவ் வித் த பேஸ் தட் யூ சூஸ் ஃப்ரம். ஸோ ஹீ செட் திஸ் இஸ் ஸ்டில் 4 கலை அப்படின்னு தகதிமின்ற கால பிரமாணத்தில் நினைச்சதுனால் அப்படி பண்ணலாம். இல்லைன்னா வந்து தகதிமி தகிட்ட அப்படின்னு 4 மிஸ்ரமாக நினைக்கலாம். அதுதான் நம்ம அதுக்கு 4 மிஸ்ரமாக நினச்சி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பாடுறதுக்கு அது கால்குலேஷன்ஸே வேறு மாதிரி போகும் நம்ம மைண்டில். The moment you think of it as 4 7s, it's going to be different as opposed to 7 4s. ஸோ எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய கணக்குலேருந்து எல்லாமே நான் அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள்லேருந்து எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிடும். நம்ம எப்படி அதை டெவலப் பண்ண போகிறோன்றது our whole thing will change based on how we keep our mind in that. So if we take a Pallavi like this and suppose இந்த காலத்துக்கு நிரவல் பாடுறோம் அப்படின்னா, there are also schools of thought in Neraval where they say when you're singing Kirkala Neraval and the finishing when you join back to the line அங்க கூட மேல் காலம் வராம சமகாலத்திலே மெயின்டைன் பண்ணணுங்கிறது இருக்கு. ஸோ நம்ம இந்த காலத்தில் சப்போஸ் ஒரு பல்லவி எடுத்துட்டு 4 கலைக்கு நிரவல் பண்ணுறோம் அப்படின்னா, should the speed at which we do நிரவல் also be 1:1 where each beat has that is where style comes in. There are certain artists who may do that with that style. If அவளுடைய சாரீர சம்பத்தோ அவளுடைய சாரீரத்தில் இருக்கிற வெயிட்டில் தான் அதை அப்படி பண்ண முடியும், புல் ஆஃப் பண்ண முடியும். If you have a thin voice or if you have a different type of voice texture, then you may need to intersperse it with some fast things in between or give it a flourish. But நம்ம இந்த 4 கலை சப்போஸ் பாடுறோம் அப்படின்னா, if we அந்த ப்ரொபோர்ஷனையும் வந்து சப்போஸ் அடுத்த காலம் ஒரு அதுக்கு மேல் காலத்தில் ரொப்பினா, then in terms of building a concept of singing Neraval for the 4 kala, how do we differentiate that between normally singing Neraval? It is very very possible to do the Kirkalam Neraval itself in that 4 kalai, then 2 கலையா பண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பீடுக்கு உண்டான அந்த நரவல், அப்புறம் அந்த ஒரு கலையில் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நான் ஒரு தரம் அகாடமிலே 8 கலை விளைவு வாசேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் சார்சூரில் அதை ஒரு ரெக்கார்டிங்கும் பண்ணோம். ஸோ அந்த இதில் வந்து அந்த 8 கலையில் வாசிக்கிச்ச வந்து அந்த ஹோல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யூ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவ் யூ டெவலப் த ராகா, ஹவ் யூ ஷோகேஸ் த ராகா இன் தட் 8 கலைஸ். தென் you just do 1 or 2 rounds of that and then go to the next 4 kalais and then go to 2 kalais. You don't have to camp and do a full 1 week thing over there.
So, but there is a method to we can do that. we can actually. அது நம்மளுக்கு அது அந்த கீழ்காலத்தில் நம்மளுக்கு சங்கீதத்தை ஹோல்சமாக கொடுக்க முடியுமான்றது நம்ம கையில் இருக்குது. சில பேருக்கு தான் அந்த கீழ்காலத்தில் வந்து ஒரு மியூசிக் போரிங்காக இல்லாமல் ப்ரொஃபவுண்டாக கொடுக்க முடியாது இல்லையா. அந்த இஃப் யூ கேன் பிரிங் தட் இன் டோன் ஆஸ் வெல் அஸ் மியூசிஷியன்ஷிப், there are only two ways to make a slow speed work. சூப்பர் ஸ்லோ ஒர்க் பண்ணோன்னா டோன் ரொம்ப ரிச்சாக இருக்கணும். இப்போ ஒரு மாலி சாரோடைய டோன் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்லோ வாசித்தனாலும் ஃபுல்ஃபில்லிங்காக கேட்கும். இல்லை இன்னும் சில வித்வான்கள் இப்போ பிருந்தாமா அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து அவள் கொடுக்குற டீட்டெயில்ஸில் வந்து இட் வில் கேரி. ஸோ யூ நீட் ஒன் ஆஃப் த டூ ஃபார் ஸ்லோ டு ஒர்க். வித்தவுட் either one it will look like overstretched chewing gum or something. ஸோ ஓகே, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து இப்போது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பல்லவி, சரி இப்போ திரிகாலம் பண்ணக்கூடிய பல்லவி அப்படின்னு இப்போது இவர் சொன்ன மாதிரி திருப்பரங்கிரி. ஸோ இந்த பல்லவியில் திரிகாலமும் பண்ண முடியும், ப்ளஸ் நிரவலுக்கும் இந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பல்லவிஸில் நிரவல் ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் மாமியும் சொன்னால் யூ ஆல்சோ எம்ஃபசைஸ்ட் ஆன் தட் பாயிண்ட். வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ் பிரேக்கிங் த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நிரவலுக்குன்னு ஒரு பல்லவி எடுத்துட்டா அஃப்கோர்ஸ் அதில் நிரவல் பல்லவிங்கிறதுனால நிரவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் இட் பாசிபிள் டு டூ திரிகாலம் ஆர் எனி rhythmic alterations to that Pallavi? Now why I am asking this question is because I heard a lecture demonstration recording of Sri.V.V.Sudaram Balachandar. So அவர் அதில் வந்து அந்த ஆக்சுவலி கரெக்டாக அந்த இடத்துல கட்டாக இருக்கும் ரெக்கார்டிங். இந்த பைரவி பல்லவி எனக்கு அவர் சொந்தமடி அந்த பல்லவிக்கு அவர் வந்து திஸ் கேன் பி டன் அப்படின்னு பண்ணி காமிச்சோம், அது சரியாக வராது. பட் வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சச் பல்லவிஸ்? இல்லை பட் அது வந்து நீங்கள் இப்போ பாடி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி மேல் காலத்தில் இருக்குது அந்த பல்லவி. ஸோ கீழ்காலங்கள் தான் பண்ண முடியும் நம்ம ப்ரோக்ரஸ். ரெண்டு காலம் பண்ணலாம். இல்லை யூ கேன் ஈவன் டூ, இப்போ நம்மளுக்கு அந்த 3 ஸ்காட்ல முடியறதுனால வி கேன் டூ தேட் ஆல்சோ. அது இப்போ ரகு சார் வந்து ஒரு பல்லவி, இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் இயர் அதை பாடினேன் பல்லவி தர்பாரில். ஸோ அந்த பல்லவி வந்து உங்களுக்கு ஸ்ரீ திரிபுர சுந்தரி எப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் வரைச்சி அது என்ன நடை என்ன இது புரியாத அளவுக்கு அவர் டிஸ்கைஸ் பண்ணி ரொம்ப அழகாக பாடுவார். இதுனா அவர் ட்ரெயின் கீனில் போச்சு இதெல்லாத்தையும் பாடிட்டு இருப்பார். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் சும்மா அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்போ தென் வி ஆக்சுவலி கேம் பிகாஸ் த பல்லவி இஸ் இன் 3s ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து கண்டகத்தில் 3ஸ்ல இருக்கிறதுனால அதை வந்து 4-3-2-1 நாங்கள் பண்ணி நாங்களே சும்மா அப்படி பொழுது போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அப்போ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி வேறு அது. ஸோ we were able to then we really saw the scope of doing those kind of things. So it is not impossible to do that. But இப்போ இன்னொரு பல்லவி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ முரகர நகதர பவபயகர சத மாம்பகி முரகர நகதர பவபயகர சத மாம்பகி முரகர. இது வந்து கீழ்காலம் மாதிரியே இருக்கும், ஆனால் கீழ்காலம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பல்லவி. அதே மாதிரி யமுனதிரவிகர சுந்தரேஸ்வர கோபிக மனோகர யமுனதிரவிகர சுந்தரேஸ்வர. கீழ்காலம் மாதிரி இருக்கக்கூடிய நிரவல் பல்லவி, ஆனால் வந்து இட்ஸ் நாட் அ கீழ்காலம், இட்ஸ் ஒன்லி அ ஃபீல் ஆஃப் த கீழ்காலம் without actually having கீழ்காலம். ஸோ இந்த மாதிரி பல்லவி இதுக்கு மேலே இன்னும் கீழ் நம்ம பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, மேலேயும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒன்லி நிரவல் மட்டும்தான் பண்ணுறது கௌரவமாக இருக்கும். ஏன்னா அது 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 இப்போ ஆல்ரெடி மேல் காலத்தில் சரவண பவ சிவ குரு பரணே ஷண்முகனே குகனே வள்ளி தெய்வனே மணலனே திருமுருகனே சரவண பவ சிவ குரு பரணே ஷண்முகனே குகனே. இந்த பல்லவியில் நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளோ மேல் காலமாக இவ்வளோ வேர்ட்ஸாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். இதில் நம்ம ரக்தியாக பண்ண முடியுமா, அதுக்கு வந்து என்ன ஸ்கோப் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் இதில் நிறைய பண்ண முடியும். அதை நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் மேல் காலத்தில் மத்தியம காலத்தில் ரக்தியை கொண்டு வருதுன்றது நம்ம ஆர்டிஸ்டோடைய ஒரு இது. இந்த பல்லவி வந்து பால்காட் ராமச்சந்திரர் நம்ம மிருதங்க மேதை அவர் பண்ண பல்லவி இது. ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம இது கீழ்காலம் பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும் இதில் வச்சு. இது ஆல்ரெடி மேல் காலத்தில் செட் ஆனதுனால இது பண்ண முடியும். பட் இப்போ நான் அதுக்கு முன்னால் பாடின பல்லவி அப்படி பண்ணும் அப்படியும் பண்ண முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கோப் ஆஃப் த திங். அந்த பர்டிகுலர் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷனில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, யூ கேன் டூ திஸ்ரம் ஃபார் எனி பல்லவிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கஞ்சதளயதாக்ஷி காமாட்சி கமல மனோகரி திரிபுர சுந்தரி கஞ்சதளயதாக்ஷி காமாட்சி இந்த மாதிரி பல்லவிக்கும் திஸ்ரம் பண்ணணும்னா கலையை அமிர்த்திக்கோ அப்படிங்கிற அவ்வளோதான். ஆமாம், அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்வியஸ் வேஸ் டு டூ இட். தட் இஸ் ஒன் வே. அதர் வே இஸ் த தவில் வே. தவில் வேலை வந்து எப்படின்னா அவள் மனோலயத்தை வச்சு பண்ணிவிடுவா எல்லாத்தையுமே. இப்போ அதனால தான் அவள் வந்து எனக்கு தனியாக ஒருத்தனை ஆதியோ சமமோ இடமோ கொடுங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டாள். எந்த தாளத்தில் எந்த எடுப்பில் கொடுத்து எப்படி கொடுத்ததுனாலும் அவள் வந்து மனோலயத்தை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிவிடுவாள். இப்போ நான் வந்து ஒரு தரம் மனசுன்னு இங்கே நிறவல் பண்ணி ஸ்வரம் போட்டு கொடுத்த தனியாக ஒருத்தனத்துக்கு அவர் எல்லா நடையும் வந்து அதே எடுத்து கொண்டு வந்து வாசி முடிச்சிட்டார். திரு ஹரித்வாரமங்கலம் பழனிவேல் அவர்கள் ஒரு கச்சேரியில். ஸோ அது எப்படி பண்ணாருன்னா அவளுடைய ஒரு வியூவே வந்து அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பண்ணுவாள். தட் இஸ் த இன்ட்யூட்டிவ் வே in which they'll see everything as Chaturashram and then keep moving from there. அப்படின்ற விதத்திலே அவள் கொண்டு போயிடுவாள். ஸோ இதே இந்த கஞ்சதெல்லாத்தையும் அப்படி பண்ணுவாள். த அதர் வே டு டூ இட் இஸ் கீழ்காலத்தை பண்ணி 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 நம்ம கலையை அமர்த்தி நடையை அமர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. தட் இஸ் செகண்ட் வே. தட் இஸ் அ மோர் மேத்தமேட்டிக்கலி ப்ரிசைஸ் வே. பட் தட் மீன்ஸ் இட் வில் காம்ப்ரமைஸ் ஆன் த டெம்போ. இஃப் யூ ஆர் டூயிங் ஆன் த காலப்பிரமாணத்தை மாற்றாமல் பண்ணிட்டுனா then it's going to compromise on the accuracy. So it's a trade-off between these two. So that's one thing. And second thing is இந்த திஷ்ரத்திலேயே வந்து முக்கால் இடம் பல்லவி எல்லாம் வந்து இந்த மாதிரி திங்ஸே வந்து அறுதியிலேருந்து தான் நம்ம திஷ்ரம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் குரு ஸ்ரீ சித்திரவேணா நரசிம்மன் வந்து அதை வந்து இடத்துலேருந்தே திஷ்ரம் பண்ணி காட்டியிருக்கார். நாங்களும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அது நம்ம அந்த இடத்துலேருந்தே வந்து அந்த காலப்பிரமாணத்தை அமர்த்தித்துனா நம்ம அந்த ஸ்பீடில் நம்ம மைண்டில் காலப்பிரமாணத்தை பண்ணிட்டுனா ப்ரிசைஸாகவே பண்ணலாம், கிராமட்டிக்கலி கரெக்டாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போது same applies to Nada Pallavi also. Same applies to Nada Pallavi, but it's Kala Pramanam. How much are we able to partition inside our brain the pulse rate and bring it in our body? That is the challenge in these kind of things. இன்னொரு விஷயம் வந்து இப்போ அப்பா ஆக்சுவலாக வந்து இந்த சில பல்லவிகளை கண்டம் கூட பண்ணுவார். நீங்களாம் ஈஸியாக பண்ணுவீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது இப்போது அந்த இது என்ன இப்போது நிலத்தா ஏதாவது சும்மா பாடி காட்டுங்க பார்க்கலாம். மருளு கொண்டினி நீ பைச்சல சதானந்த நலத மருளு இன்னும் கொஞ்சம் கால பிரமாணம் டிரான்சிஷன் சதானந்த நலத மருளு கொண்டினி நீ பைச்சல சதானந்த நலத மருளு கொண்டினி நீ பைச்சல சதானந்த நலத மருளு கொண்டினி நீ பைச்சல சதானந்த நலத மருளு கொண்டினி. இது ஒரு சிம்பிள் way to do this. இதில் வந்து இந்த கண்டகத்தியில் 4-3-2-1 ஒன்ஸ் ஈச் பண்ணால் வரும்.
இந்த மாதிரி பல்லவி ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக இருக்குச்சு, இந்த மாதிரி புத்திசாலித்தனங்கள் நம்ம பண்ண முடியும். பட் எவ்வளோ தூரத்துக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது நம்மளுக்கு தேவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரச்சா, இதெல்லாம் நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சுட்டணும், மருந்துக்கு தான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன்ன்றதுமே அதான். எவ்ரிதிங் ஷுட் பி மாஸ்டர்ட். We have to work at it, work and make it our own, but make it aesthetic. At the end of the day, aesthetics should rule. But all this should be there. சும்மா நான் வந்து அப்படியே பண்ணிட்டு போயிடுறேன் சார், எஸ்தெட்டிக் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே பண்ணிவிட்டு அதில் எஸ்தெட்டிக்காக இருக்கணும். ஆனால் அது வந்து இந்த intellectual side of it should be no more than 5% in a concert is my belief. Same thing for virtuosity. நம்ம சூப்பர் ஸ்பீட் பண்ணுறதோ பிரிகாஸ் பாடுறதோ இதெல்லாம் பண்ணுறது. I always give this example between the sun and the lightning. Lightning only comes in a flash, but it appears more brilliant than the sun when it comes and goes. The sun is far more brilliant than the lightning actually, but it's taken for granted because it's there all the time. So like that, we have to be like lightning, like virtuosity, skills, rhythm, all this is light. It should be like lightning, come and go. See that brilliance. இப்போ நீங்கள் ஒரு பால்காட் மணியர் மாதிரியான ஒரு மிருதங்கிஸ்ட் நம்ம எதுக்கு இவ்வளோ மதிக்கிறோம்னா, அவர் மிஸ்ரத்தை ஒன்று அமைச்சது ஒரு ஹாஃப் ஹவர்த்தனம் 1 ஹவர்த்தனத்துக்கு மேலே அந்த கிருத்தியில் அதை காட்ட மாட்டார். அந்த அது பண்ணிட்டு டக்குன்னு இல் கோ பேக் டு த நார்மல் சதுரஸ்ரம் ஆர் சம்திங். ஸோ அந்த பழைய வித்வான்களுடைய ஒரு பிரில்லியன்ஸஸ், அவளுக்கு அந்த ஸ்டாப் சைன் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த கிளாரிட்டி இந்த ஸ்டாப் சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆர்டிஸ்ட் சிட்டிங் ஆன் த ஸ்டேஜ். But we have to do a lot at home, and then we have to come and do this. And now, personally speaking, in the last few years of my concerts, most of the multi-speeds I end up doing as a part of the Neravel itself. I don't sit and do multi-speed again, especially instrumental music. Adhe tune thirupi vasinadale stuck aidum. In fact, let me narrate a very funny incident that happened. Over in New Jersey, I was staying in somebody's house and they had all gone to work. கார்த்தால போர் அடிச்சு நான் அன்றைக்கி கொஞ்சம் தம்பூரை வச்சு பாடி நின்னேன். Then I went down for lunch. My host was already there. எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு. இல்லை சார், I came when you got stuck in that one line அப்படின்னு. நான் நிறவில் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு கேட்டு அந்த ஒன் லைன் தான். ஸோ வோக்கல்லையே அப்படி கேட்கச்சா, இன்ஸ்ட்ருமெண்டலே இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ multi-speed, in my opinion, should be all part of the Neravel itself as far as possible. Other number alaga nama panithanale, it will become beautiful, much more, and appear colorful, at the same time show the skills also. Okay, thank you. எனக்கு வந்து ரெண்டு பேர்கிட்டமே ஒரு கேள்வி கேட்கணும். கம்போசிங் அ பல்லவி, இப்போ நெரவல் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற ரிதமிக் இம்ப்ரோவைசேஷன் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டுமே பாசிபிளாக இருக்கிற ஒரு பல்லவி கம்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இஸ் தேர் அ கைட்லைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அஸ்? Like not you. Now I am talking about that students. You are all not students. Always. We are always all are students. For us they are only a little bit level less. அவ்வளோதான், ஸ்டூடெண்ட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த அளவுக்கெல்லாம் என்னால் யோசிச்செல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ புத்தி இல்லை.
யுக்தி வச்சு பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சாகித்யத்தை க்ளோஸாக வச்சுக்காம கொஞ்சம் கேப் விட்டு வச்சா அது வந்து ஃபஸ்ட்டு ராகபாவத்தை காட்டுறதுக்கு நிறவல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில சமயம் நடப்பல்லவி மாதிரி கம்போஸ் பண்ணுறச்சே ரொம்ப சாகித்யத்துக்கு தள்ளி கிள்ளி வச்சோம்னா அந்த, ஏன்னா கீர்த்தனை எல்லாமே கண்ட சாப்புலையும் மிஸ்ர சாப்புலையும் அந்த தாளத்தோடு தான் அந்த சாகித்யம் அமைச்சிருக்கு. நம்ம தாளம் போடாமல் கூட அதை பாட முடியாது. ஸோ பல்லவி அப்படி எடுத்துட்டா அட்லீஸ்ட் அவளுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு அகெயின் அதான் நான் சொல்கிறேன், ரொம்ப லோ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். இப்போ தான் நான் பல்லவியே ட்ரை பண்ண போகிறேன் நடப்பல்லவிங்கிறச்சே ஓரளவுக்கு அந்த சாகித்யத்தை அந்த தாளத்தோடு ஒட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தள்ளி, அதுக்காக சமத்துக்கு சமம் பண்ணக்கூடாது, அப்படி அவள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாள்னா கொஞ்சம் விஷயமாகவும் அதை யோசிக்கலாம், நிறவலும் ஈஸியாக பண்ணலாம். இன்னொன்று இப்போ ஒரு 8-10 சிலபல் இருக்கிறதுல ஒன்று வந்து 5 சிலபல், அதாவது கார்வை, ஒன்று 7 கார்வை, ஒன்று 3 கார்வை, அறுதி 10 கார்வை, இப்படி நிறைய கார்வை வச்சுட்டா நினைவு வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்னு தோன்றுறது. நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு கார்வைகள் மோர் தென் 4 போகாமல் அறுதி கார்வையை விட முதல்ல பாக்கி கார்வையெல்லாம் கம்மியாக இருக்கணும். Do you agree with me? ஆமாம், அறுதியில் கொஞ்சம் கொடுத்தா தான் அறுதி மாதிரி தைக்க தெரியும். அது அறுதி சில பேர் வந்து அந்த மாதிரியும் இருக்குது. அதாவது அறுதி கார்வியை விட உள்ள இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறது வந்து நீரஜாட்சி காமாட்சின்னு ஒரு பழைய பல்லவி பைரவி. 3 கார்வை தான் இருக்குது. ஆமாம், 3 கார்வை தான் இருக்குது. அப்போ அது எது அறுதினே தெரியாது. அந்த மாதிரி ஏன்னா ஒரு விஸ்ராந்தியும் வேணும், அந்த இடத்துல தானே நம்ம ராகத்தை ஃபில்லப் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு செய்யிங் உண்டு, அதை சொல்கிற மாதிரி அறுதியிலேருந்து தான் நட மாற்றணும், இது மாற்றணும். இன்னொன்று கூட இந்த சமயத்தில் அப்படியே கேட்டு விடுறேன், மறந்து போயிடுவேன் நான். அதாவது இந்த அறுதி பிரதானமாக தான் பல்லவியை பாடணும், அதனால இடத்த மாற்றணும். திருக்காலம் பண்ணுறச்சே இடத்துலேருந்து திருக்காலம் ஆரம்பிக்கக்கூடாது, அப்படி ஆரம்பித்தா அறுதி கிராஸாக வருது, அதனால் அது பண்ணக்கூடாதும்பா. நீங்கள் உங்கள் டீச்சர்ஸோ இல்லை நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையோ அதை எப்படி ஃபீல் பண்ணல அதை மாதிரிலாம் சொல்லிவிடுங்க. இல்லை, நம்ம வந்து எந்த பல்லவியுமே நடைய மாற்றின உடனே அறுதி எப்படி தான் மாறப்போகுது. நம்ம அறுதியிலேருந்தே எடுத்து தின்னாலும் அடுத்த தரம் படித்தா அந்த அறுதி மாறதானே போகுது. எல்லா தரமும் அறுதி சமத்துலேருந்தே வராது, எப்படி ஏதாவது ஒரு விரலுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஹரே ரம கோவிந்த முர ரே முகுந்த சௌரே முரகரே ஹரே ரம கோவிந்த முர ரே அங்கதான் வருது. அது எப்படியுமே வந்து அந்த விரல சமத்துல வராது. அது எப்படி அது நான் சொல்ல, இப்போ வந்து 2 அக்ஷரம் தள்ளி ஒரு பல்லவி இருக்குன்னா அது வந்து தக்க ஹரே அந்த ரே வருது இல்லையா. ஸோ இதை வந்து காலடமா மாற்றினோம்னா அந்த ஏதோ ஒரு கிரியால அந்த இது வந்துட்டு இருக்கும், அறுதி ரே வரும் இல்லையா. ஹரே ரம கோ அப்படின்னா ஹரே அப்படி அங்கேதான் முடியுது. ஆதித்தாளம் 14 அக்ஷரத்துக்கு ஒரு பல்லவி இருக்குன்னா உங்களுக்கு அந்த 2 தள்ளி 14 எடுக்கிறத நீங்கள் 1 தள்ளி அந்த இது வச்சேன்னா இதில் ஒரு வாட்டி ரே வரும், இதுக்கு ஒரு வாட்டி ரே வராதா? நம்ம நடைய மாத்திடுச்சுன்னா அது எல்லாமே அது அந்த நடை இல்லை, நான் சொல்றது திரிகாலம் வந்து பண்றச்சே திரிகாலம் பண்ணிச்சே வந்து இப்போ ஹரே ரம கோவிந்த முரே முகுந்த சௌரே முரகரே ஹரே ரம கோவிந்த முரே அப்படின்னு ஒரு தினமும் அந்த திரிகாலத்தில் மட்டும் அப்படி வரும். ஆனால் அது உண்மையாகவே அது ஒன்றும் பெரிய ஒரு ஆஸ்பெக்டா அல்ல. அது ஆக்சுவலாக வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ரியலி நெசசரி. பண்ணால் தப்புன்னு நான் சொல்லலை, பட் அப்படி ஒரு நெசசிட்டி இல்லை. நம்ம வந்து இது பல்லவி அப்படின்னு வரைச்சா நம்ம எங்கே இருக்கோ அதுதான் நம்ம பண்ணுறது ஆக்சுவலாக சிரேஷ்டம். இந்த அறுதியை பிராதானியமாக வச்சு பண்ணுறதுன்றது பிகாஸ் அறுதி இஸ் அ கன்ஃபர்ம்டு சமம். In any Pallavi, that's a one place where you can actually go and rest. இந்த ஹிந்துஸ்தானில் காலின்னு சொல்லுவா, அங்கே போயிட்டு சம் காலி அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து அவளுக்கு வந்து அந்த பிளேஸில் வந்து ஒரு ஃபீல் ஆஃப் ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது கன்ஃபார்ம்டாக பல்லவியில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அறுதியை வச்சு நம்ம நிறைய திங்ஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்மளுக்கு அது டிரான்சிஷனுடைய ஒரு ஈஸ்னால நம்ம பண்ணுறோம். பட் அதர்வைஸ் அபவுட் கம்போசிங் பல்லவிஸ் ஆல்சோ, இப்போ மாமி சொல்லிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். That should be the starting point for any good Pallavi when you start composing. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்போஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் யோஜனை பண்ணலாம். இட் கேன் பி லிரிக்கலி வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். கேட்குறதுக்கு வேர்ட்ஸ் ஷுட் பி நைஸ், நம்பர் 1. அந்த வேர்ட்ஸோடைய பியூட்டி, ஒரு சாகித்யம் சும்மா சொன்னாலே அழகாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த வேர்ட்ஸில் புத்திசாலித்தனமாக பண்ணுறதோ இல்லை அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஒரு யதிகளை வச்சு பண்ணுறதோ
இப்போ வந்து அந்த பிலகரி எதுவும் ஒன்று இருக்காது, எப்படி ஒரு ஸ்ரோதோ வகையதி, இந்த மாதிரி ஒரு குட்டி திங்ஸ். குஹ வ முருஹ வானவர்முக என்னை காத்திடவ குஹ வ முருஹ வானவர்முக என்னை காத்திடவ. இது ஒரு சின்ன திங், அதாவது சிம்பிள் பல்லவிலேயே நிறைய ஸ்மால் திங்ஸ் நம்ம காட்ட முடியும். அதே மாதிரி கோபு சேத்தி, அந்த சாவேரி ஞாபகம் இருக்கா? மதமே வேலவனே முருகனே குகனே ஒன்னை நடேனே பருந்து வந்தருள் புரிய தாமத. அது எப்படி வேணுமோ நம்ம அது செகண்ட் ஆஃப் நம்ம சாகித்ய ஞானம் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து இது கூட ஒன்று இருக்குல்ல சாவேரியில், அது வந்து இந்த ஏத்தி நினைக்கிறேன், அதாவது நம்மித்தி நிற நம்மித்தி சத்தத்தமும் நிற நம்மித்தி, ஸ்ரோத வகையத்தி, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி யதிகளை வச்சு பண்ணுறது. அப்புறம் ராக முத்திரைகளை வச்சு பண்ணுறது. அந்த பைரவி ஜனரஞ்சனி ரசிக பிரிய வரமூலியவே ஸ்ரீ சரஸ்வதி மனோகரி பைரவி ஜனரஞ்சனி ரசிக பிரிய வரமூலியவே ஸ்ரீ சரஸ்வதி மனோகரி பை. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்துக்கு நம்ம பண்ணிட்டுனா பல விதங்களில் அதை நம்ம பண்ண முடியும். அண்ட் அந்த அக்கேஷனுக்கு உண்டான ஒரு பியூட்டியை வச்சு பண்ணுறது. இப்போ ஒரு நல்ல ஒரு ஹாலில் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவலோ அந்த ஒரு இதுக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கம்போஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா ஆன் த ஸ்பாட் கம்போஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இது இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஒன் லைனில் நம்மளோட ஆஸ் அ கம்போசர் ஆஸ் அ ஸ்கில் நம்ம எப்படியெல்லாம் காட்ட முடியும். இப்போது பாஷா ஞானம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேகடா அப்படின்னு ஒரு ராக முத்திரை வச்சு பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் நானே சில சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், வேறு யாருக்கும் இல்லை. இந்த கொஞ்சம் எனக்கு கன்னடாவும் தெரிஞ்சதுனால அது பண்ணுறதுக்கு முடிஞ்சுது ஆக்சுவலாக. வேறு சில லாங்குவேஜில் பேகான்ற வேர்டே வராது. ஸோ அது வந்ததுனால கொஞ்சம் பேக்காக கேட்கலாம். பட் இதில் கன்னடாவில் கொஞ்சம் அது கொஞ்சம் சஜஸ்டிவாக காட்ட முடியும். காமாட்சி காமகோட்டி சுந்தரி பேகதரி தோரி சுகமாட்சி காமகோட்டி சுந்தரி பேகதாரி தோரி சுக. ஸோ இந்த மாதிரி வேர்ட் பிளே வச்சு சில திங்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ லிரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் ஐ திங்க் ஹி இஸ் லிரிக்கல், ஐ மீன் ரித்மிக்கல். ரித்மிக் சி ரித்மிக்கில் வந்து so much scope is there. Once you get on that. இப்போ ராகத்தில் இப்போ செட் பண்ணுற பேசிக் டியூன் ஆஃப் த பல்லவி, இப்போ அது வந்து ஒரு மேல்காலம் பாடுறதுக்கு அந்த கமக்கத்தை யூஸ் பண்ண முடியாது, அப்போ மொட்டையாக பாட வேண்டி வரும். அதுக்கும் ஏற்ற மாதிரி should you give room to that? ஜென்ரலாக நம்ம என்னவே பண்ணித்தினாலும் லைஃப்பில் வந்து கமக்கத்தை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி ஐ வாஸ் இன் ஜெர்மனி இன் கான்ஃபரன்ஸ் ஆல்சோ ஐ மேட் திஸ் பாயிண்ட். அண்ட் those musicians also were, the musicologists there were very astounded. They approached ethnomusicology itself. Now I made one point which is worth sharing here. The best way to look at differences between music system is through gamakams, through ornamentation. That's the only difference, primarily without lyrics or any other aspect. If you take, it's just the ornamentation. So இன்னைக்கு நீங்கள் வந்து you want to see what is the difference between Persian, opera, Carnatic, pop or Hindustani or anything, it is the gamakam. நம்ம அந்த கமக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா then we can no longer call it Carnatic. அந்த ராகத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணால் we should not call it that ragam at all.
இப்போ தோடின்னு எடுத்ததுக்கப்புறம் சிந்து பிறவி மாதிரி பாடினா அது தோடியே இல்லையே, அது ஓடி தான் போயிடும். ஸோ so we have to make sure that anything that we do conforms to the gamakams of the ragam. But that said, கீழ்கால கமக்கம் need not be the same as மேல்கால கமக்கம். மேல்காலத்தில் கீழ்காலத்தில் வரது எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை, வரவும் வராது. வரைச்சு அதனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனாலும் கமக்கம் இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். வர்ணத்தையே ஒரு 4 கலை 2 கலை 1 கலை பாடுறச்சு அந்த கால பிரமாணத்தினால அந்த கமக்கம் போயிட்டு தானே மாறுது. ஸோ அது வந்து டியூன் பண்ணும்போதே when we are structuring a pallavi, should that be looked into? ஏன்னா சப்போஸ் மேல் காலத்தில் வந்து நம்ம கீழ்காலத்தில் பண்ணுற டியூன் வந்து if it doesn't sound good, then it is not a good pallavi. Basically it is not a good pallavi if it is not conforming to those things. Just like it is not a good kriti if it doesn't lend itself to those things. இல்லையா? இல்லை, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, பைரவி எடுத்துட்டா பைரவியில் பதனிசான்னு எந்த பாட்டும் ஆரம்பிக்கிறது இல்லை, ஆனால் மோஸ்ட்லி பல்லவியெல்லாம் பதனிசான்னு தான் போயிருக்கும். நீரஜாட்சி தென்மதுரை வேற வேற தாளம், அந்த பதனிசா. ஸோ அது வந்து இட் கிவ் ஸ்கோப் டு சிங் இன் எனி ஸ்பீட். பதனிசா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டா ஏன் பைரவியில் பாட்டு ஒன்றுமே பதனிசான்னு போவே இல்லை. ஸோ சில சமயம் அந்த பல்லவியை செட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டியூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கன்வென்ஷனாக வந்துடுது, அது கேட்கறதுக்கும் நல்லா இருந்த உடனே நம்ம அப்படி அதிலே டெம்ப்டடாக நம்ம சப்கான்ஷியஸாகவே நிறைய டியூன்ஸ் அப்படி வந்துடுது. அது இப்போ ஒரு ராகம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வேளை ஒரு மெலடி வச்சு, இல்லை பைரவியில் கீர்த்தனை ஆரம்பிக்கிற மாதிரி என்ன கீர்த்தனை ஏதாவது சொல்லுங்களேன் நீங்கள். அந்த அதான் இப்போ வந்து ஒரு லலிதே இந்த ஒரு டியூனில் அது வந்து இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ரக்ஷ பெட்டரு அப்படி பாடுறச்சே கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுங்கிறதுனால ஒருவேளை அந்த பதனிசாவை சூஸ் பண்ணியிருக்காளோ. Most of the Pallavis in olden days in Bhairavi it goes because they were really going more for the ragam than the rhythm. Yes. Pallavis in the traditional Pallavis are all more raga centric than rhythm centric, right? Rhythm centric are very few தான். இப்போ காஞ்சிபுரம் நயனா பிள்ளை வந்து சிலதெல்லாம் பண்ணியிருந்தார், ஆலத்தூர் பிரதர்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் சிலதெல்லாம் பண்ணால், சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை சார், அப்புறமா வந்து மியூசிஷியன்ஸ் நிறைய புத்திசாலித்தனத்துக்கும் ரிதமுக்கும் வச்சும் பண்ணியிருக்கா. ஸோ பட் it all changed with this thing. So ultimately, even if rhythm is there, rhythm and skill should all be the hidden subcurrents in that thing. Yeah. So when we are talking about composing or constructing a pallavi, there are 3 parts. ஒரு பூர்வாங்கம் இருக்கு, அரிதி இருக்கு, and உத்தராங்கம் இருக்கு. So நம்ம இத வந்து when we keep this in perspective, we also have a I mean it's a practice where we use lines in existing compositions that we then change the structure to make it to a pallavi. Yeah. But for example, when we take a line like the charanam of Kartikeya Kangeya, mal marga shanmuga muruga guha magapatiyum vidiyum tozhum mal. Suppose in the line edutundona, in terms of whether this fits the construct of a pallavi, it does. It has a purvangam, it has an aridi, it has an uttarangam. But for someone who's beginning to compose pallavis, how do you then understand the differentiation between a line like this and between a line that you compose for a pallavi? அது ஜென்ரலி குரு முகாந்திரமாக தான் பண்ணோம். பட் த மெயின் திங் இஸ் ரியலி ஸ்பீக்கிங், அது வந்து நிறைய வந்து இந்த கீர்த்தனத்துலேருந்து நம்ம லைன் எடுத்து பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவலில் பண்ணுறதுக்கு தானே தவிர, ரியலாக நம்ம கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் அழகாக பல்லவின்றது கொஞ்சம் வேறு மாதிரி புத்தியை செலவழிச்சு கம்போஸ் பண்ணோம். இட் ஷுட் ரியலி சேலஞ்ச் அஸ் டு கிரியேட் பெட்டர். Ultimately we have to make that effort. கொஞ்சம் நல்ல வேர்ட்ஸாக சூஸ் பண்ணி கொஞ்சம். And one more very important thing that this kind of mistakes even big artists have done sometimes, வேர்பே இல்லாமல் பண்ணுறது. அதில் ஏதாவது ஒரு வேர்ப் இருந்தால் தான் அது மீனிங் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அந்த ஒரு வேர்டாவது ஷுட் பி அ வேர்ப், லைக் ப்ரோவுமோ என்னை காத்தருள் ஆர் வணங்குகிறேன், சம்திங் ஷுட் பி தேர். ஸோ தட் வேர்ப் இருந்தால் தான் அதனுடைய ஒரு கம்ப்ளீட்னஸ் டு த சென்டென்ஸ் இருக்கும். இல்லை நாமாவளியாக மட்டும் வச்சு பல்லவி பண்ணிட்டுனா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். பட் ஒன் மோர் திங், இப்போ இந்த பல்லவி எடுத்து இதே தாளத்தில் தான் பண்ணோங்கிறது இல்லையே, இதை ஒரு 5 கிரியா இருக்கிறச்சே அந்த தாளத்துக்கு, தட் இஸ் கண்டஜாதி திருப்பட தாளத்துக்கு பண்ணுறச்சே அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கிராஸ் ரித்தமாக கூட கொண்டு வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கொண்டு வரலாம், அது நிறைய கொண்டு வரலாம். அண்ட் சேம் பல்லவி கேன் பி ரெண்டட் இன் so many ways.
But I think probably, are we running out of time? சாரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மாமி கிட்ட கடைசியாக. இந்த ராகமாலிகா இப்போது தானத்துலேயும் சரி, ஒரு பல்லவி பாடின அப்புறமும் ஸ்வரம்லேயும் சரி ராகமாலிகா பாடுறோம். இது எப்போ வந்தது? அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆர் எதனால அது, why is that in practice today? சரி, ராகமாலிகா எனக்கு தெரிஞ்சு ஆலத்தூர் பிரதர்ஸ், எஸ் கல்யாணராமன், கேவிஎன் எல்லாரும் பாடின்னு இருக்கா. ஸோ நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக கிடைக்கிறதுங்கிறது இந்த பீரியட்லேருந்து எவிடன்ஸோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடினதில் கல்பனாஸ்வரம் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரித்மிக்கலாக போட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் ரைட்டிங் இருக்க வழி. ராகமாலிகா தானம் வாசிச்சிருக்கான்னு வீணைக்கு தான் இருக்க வழி. ராகமாலிகா ஸ்வரம் போட்டதா ரிட்டர்ன் மெட்டீரியல் ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா வந்து வேறு ஆதிப்பியரோட பேரன் வீணை வாசிப்பறான், சுப்புக்குட்டி கிருஷ்ணக்குட்டி ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. அவர் அவ்வளோன்னா அதீத அநாகத எடுப்புலெல்லாம் வந்து பல்லவி வாசிப்பார். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கணுன்னா அவள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இதில் என்ன சொல்ல லயத்தில் இருந்தால் தான் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்க முடியுங்கிறது ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வாத்தியத்தில் கொண்டு வருதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது எபிலிட்டி டு விஷுவலைஸ் லயம் in your head, you have to actually have your eyes, mind eyes always putting the தாளம். இன்னத்தாளோடைய தாளம் ஒரு 10 பேர் சங்கீத கலாநிதிகளே தப்பு தாளம் போட்டதுன்னா நாம் கரெக்டாக வாசிக்க உண்டான ஒரு நிச்சயம், நிர்ணயம், நிச்சலம் இருக்கணும் அந்த தாளத்தில். பட் அது ப்ராக்டிஸில் வரும். யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஜஸ்ட் ஒன். கலை பற்றி பேசினேன். ஸோ பல்லவி கம்போஸ் பண்ணுறச்சேவே மல்டிபிள் கலையோட பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஃப்ளூட் மாலி சார் ஒரு பல்லவி ஆக்சுவலாக we have shared it some of you people. 4 கலை, ஃபஸ்ட்டு 2 beats, செகண்ட் 2 beats வந்து 2 கலை, அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 beat வந்து 1 கலை, அதுக்கப்புறம் 1/2 கலை. இப்படி ஒரு பல்லவி அவர் வாசிப்பார், பாடுவார். மனித குண மனித குண மனித குண இந்த பல்லவி. இது நம்ம திஷ்டம், அது சதுரசம் எல்லாமே பண்ணலாம் இதை வச்சு. வோக்கலில் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பல்லவியெல்லாம். ஆனால் அவர் ஃப்ளூட்டிஸ்ட் அப்படி வாசிப்பார் அதெல்லாத்தையும். அவருக்கு அந்த லயத்தில் பிரம்மலயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு கமாண்ட் இருந்ததுனால மாலி சார், பாலச்சந்தர் சார் எல்லாமே அது பண்ணுவார். ஒன் ஃபைனல் கொஸ்டின். பிரம்மலயம் நீங்கள் சொன்னது, இஸ் இட் சம்திங் தட் யூ பார்ன் வித் ஆர் சம்திங் தட் யூ கேன் அச்சீவ்? யாருமே பிரம்மலயமாக நோபடி இஸ் பார்ன் ஆக்சுவலி. அது உண்மையாக பிரம்மா தான். பட் த ரியல் திங் இஸ் வி கேன் ஆல் ரியலி டூ அ லாட் வித் டெவலப்பிங் லயம். லயம் அப்படின்றது ஹவு வி ஆக்சுவலி டெவலப் ஸ்கில்ஸ் டு பி ஏபிள் டு மெயின்டைன் திஸ் கான்ஸ்டன்ட் இன்டர்வல் பிட்வீன் பீட்ஸ். ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பார்ட்டிஷனிங் அவர் மைண்ட். இப்போ சரள வரிசையை 3 காலம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு 6 காலம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிச்சுன்னா லயம் டெஃபினட்டாக ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அந்த 6 காலம் ப்ராக்டிஸ் பண்ணிச்சும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு இப்போ 6th ஸ்பீடில் எவ்வளோ பீட்ஸ் எவ்வளோ அக்ஷரங்கள் இருக்கோ அதே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நம்மளுக்கு இருக்கணும் மனசில். சரிக பபகரி இதுதான் இதை பபகரி சரிக பபகரி இதுதான் இதை பபகரி அப்படின்றது அந்த 32 வரும் ஒரு பீட்டில். அது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வரணும். தகதிமி 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 தகதி அந்த அளவுக்கு நம்ம அந்த மைண்டில் 32 போயிட்டு இருக்கணும். அப்போ ஒன்றே தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது அப்படின்னு போச்சுன்னா காலப்பிரமாணம் நிற்காது. ஃபஸ்ட்லேருந்து அது எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4 தகதிமிஸ், 2 தகதிமிஸ், 1 தகதிமி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்ற அளவுக்கு ப்ரெசிஷன் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து அது கொஞ்சம் ஒரு ½ an hour per day இதுக்கு நம்ம செலவழிச்சதுன்னா நல்ல காலப்பிரமாண சுத்தம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் திங் வந்து அந்த காலப்பிரமாணம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம கிருதிகளை பாடிச்சும் சரி, பல்லவி பாடிச்சும் சரி, அந்த கலை அமைத்துச்சும் ஒரு 8 கலை பல்லவி பாடிச்சும் இது மைண்டில் ஓடின்னு இருக்கணும். இந்த 8 கலை பல்லவினாலே ஆக்சுவலாக 32 அக்ஷரம் தான் போயின்னு இருக்கும். ஸோ அந்த அக்ஷரங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு டெவலப் பண்ணிடலாம் அதை.
And rhythm is really the easiest part of music in my humble opinion. Because rhythm is the mechanical part of music. Bringing emotion, bhavam, bhakti, these are the more tough parts. And they cannot be taught easily. But whereas rhythm, the basic rhythm can be developed just by practicing and diligence. தாளம் போடுச்சு சின்ன வயசுலேயே வந்து தப்பு தாளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதில் ஒரு டிலிஜென்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப டிலிஜென்ஸ் இருக்கணும். அது இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும் ஓரளவுக்கு. இட் வில் ஃபாலோ அஸ் ஆஃப்டர் தட். சின்ன வயசுலேருந்து அது இட் வில் ஃபாலோ அஸ் ஆட்டோமேட்டிக்லி சொன்னால் இட் ஒன்ட் ஃபாலோ. அது தனியாக தான் இருக்கும். Anyway, I think we are really running short of time. So Shashi permits, we can have audience questions, otherwise we'll plan accordingly. What do you say? No? We are already short. I can't hear you at all. Volume kudunga. Thanks for the wonderful question. It was indeed very, very interesting. The audience section questions, we will reserve it for another day. I'm sure this itself is quite enlightening. I think most of the musicians have already asked very relevant questions and also elucidated so many important points. I would once again like to thank Chitravina N.Ravikiran for his time and Parthasarathy Swami Sabha. I think this entire session, the idea was to give a complete picture of some of the key elements. I think the whole subject is a continuous evolution from so many years, so many centuries now, and we are still seeing that both the Rasikas and the artists are evolving continuously, and it's a subject that everybody is very interested, and that's the reason we had this session. And I sincerely thank Vidwan Chitravina N.Ravikiran for being here. Once again, sincere thanks to Vidushi, Dr. R.S.Jayalakshmi Madam. Good. I think she plays a very important role in connecting the past and the present, and it's very important for us to know the historical background and also go forward, keeping that in mind. So I'm sincerely thankful to her for her presence. Sincere thanks to two young Vidwans. Yes, you could applaud. Yeah, sorry. Sincere thanks to two young Vidwans, Vidwan Bharat Sundar. Of course, he's going to be performing. But it was wonderful hearing some of the aspects that he demonstrated and also the questions. So sincere thanks to him. Vidwan Rithvik Raja is again a very, very thinking musician. Wonderful that he was here. Today I had asked him to make time away from his concert schedules to be here for this session. Once again, I would like to thank him for his presence and questions, both on behalf of, I think most of the questions he might know answers, but he has also played a role from the perspective of, I told him, from the students' perspectives and from the Rasikas' perspectives, bring in some questions, and that was wonderful that he played that role. Sincere thanks to him. And Apoorva and Anahita are two very fabulous young artists, and they are doing wonderfully well. Thanks to them for also demonstrating. Sure, the audience questions, we will keep it for another day, but we have three artists who are going to be performing now. So I'm sure we're all excited about it. Let's move on to the Pallavi contest in a short while from. Sincere thanks once again. Yeah, thank you, Shashikiran. The final thing that we all from the stage would like to reiterate here is that Pallavi is such an important aspect of our music, so give it due importance in concerts. But at the same time, do not just be obsessing over that one line of music. What you do before that, Alapana should be very good, Tanam should be very good, Naraval, Kalpanaswarams, everything should be good, not just the Pallavi structure and what you are doing with it. It should not just become a rhythmic jugglery. So the aesthetics should be always the dominating force of an artist. And all the skills we still have to work on, just for our own excitement. We have to take excitement and we have to feel excited about learning, mastering those skills. In fact, even struggling to master those skills should be exciting.
And that's what is sometimes, in fact, I often find the struggle more thrilling than the conquest. So on the spirit we have to approach Pallavi, and it's one of the unique aspects of music in the whole spectrum of world music. There is no parallel to the Carnatic Ragam Tanam Pallavi in any other form of music. So this is something that every Carnatic musician should be proud of, all of us should be proud of, that it's Carnatic's contribution to world. Thank you all very much. Namaskarams. While we are settling down, I would like to quickly reiterate some of the key rules for the Pallavi contest. While everybody is going to be settling down, let us go through some of the rules. Once the participants are there, I would like to first congratulate all young edit. Welcome. We do from properties and made sure that we create a new system where we able to and
morning to all. While the artists are getting settled, like the team, stage and team to get stage. The first participant for the Pallavi Darbar will be Vivek Sadasivam. Well, on stage. He'll be accompanied on the violin by Sai Rakshit and on the mridangam by Akshay Padmanabhan. Also of section judge contesting live. Yes. Vidya Namaha. I would like to welcome judges and the Rasikas. We do have with us very eminent panel of Vidwans and Vidushis here, to judges, and I would like to welcome them. I would also quickly like to tell the rules for the participants. I would like to invite Vidwan Sri K.V. Prasad onto the judges podium. Of course, he needs no introduction. Mahavidwan, coming from a great tradition, and at the same time, he has been performing for several decades now to all the leading artists. It's indeed a pleasure and delight to welcome a top-ranking artist of his caliber for judging this contest. We also have with us Vidushi Dr. R.S.Jayalakshmi Madam joining us, continuing there with us this morning. Welcome her once again. We do have with us a Kanjira exponent, Vidwan Shankar, with us. Again, he has heard and learnt from great masters, and he's been performing for several years now. It's wonderful to have him. In addition to these three live judges, we have judges sitting online across the world who are also going to be judging this
event. I'm not going to disclose their names. They are going to be discreet for now. But at the end of the contest, we will disclose their names, just to make it a little bit more different in terms of the contest. We have that. But of course, I'll quickly go through the rules of this contest. Each of these talented young artists have submitted 3 Pallavis of their choice, out of which the judges will select 1 Pallavi. Let me again welcome the first artist, Vivek Sadasivam. Please give one round of applause. They've all prepared I've given them hardly any time. Basically, the reason is Pallavi itself is a very creative art form. So I do not want to give them much time. They will be given much lesser time now, mainly because the judges will make the choice of what Pallavi they have to sing. So they don't have any extra preparation time. They have to go and try it on the spot. So give one round of applause to the courage that they are showing to be here. And out of the 3 Pallavis, the first part of this contest, the judges will pick 1 Pallavi, and they will have to render that Pallavi. For Ragam, we are giving a maximum of 5 minutes, and for Tanam, a maximum of 5 minutes. The reason of this is only because we do need to see the different dimensions of the Pallavi, and of course, as you would have heard in the panel, we do need Pallavis, or we do need artists who can explore for more than 1 hour or 1 hour, 1.5 hours or 2 hours also. But at this point of time, we are giving them an opportunity here where we might cut short their Alapana or Tanam, or the judges would ask them to move into the Tanam section. However, even with the accompanist response, I think I would request the accompanying artists, they have been very gracious to accept and be here. I would just request them to play very short outline sketches of these to just motivate and inspire these artists to go further. So we might have to cut short long alapanas for this. But however, within that short duration, I'm sure the judges may ask them to sing it in specific ranges, or ask them to move forward wherever appropriate. But however, we leave it to the discretion of the judges to decide that. Next part will be the Pallavi itself. The Pallavi with all the aspects, the Niraval and Trikalam, Tishram, whatever they want to demonstrate, Chaturshra, Tishram, or whatever they want to do, any mathematical calculations that they want to come up with, and Kalpanaswarams, if at all they have Ragamalika Swarams, all of those, they will have 20 minutes time. Any other grace time of 5 minutes could be decided by the judges and given to them with their discretion. There will be another additional 15 minutes given by the judges, where the judges will make a choice of a Pallavi, or they may ask them, they may test them on various aspects, various other aspects of the Pallavi, or same Pallavi or a new Pallavi. So that is again the choice of the judges. So this is going to be the format for all the 8 contestants. And of course, the questions, everything, the complications in the questions, or how simple it is all left to the discretion of the judges. We will strictly abide by the time for this contest, and I request all the participants to not feel otherwise when they are stopped. It's not like they are not singing well or something like that, that we may, there's no negative marking for not completing segment. So however, we would like them to also be aware of the time constraints and quickly move on to different sections. Sure, there are a little truncated in hearing some of these, but it will be like more of the best of their excerpts. So thank you. Over to the judges. Once again, welcome all of them, and I would ask them to decide the first Pallavi for Vivek Sadasivam. Good luck to all the participants. Enjoy, sing with attention, but no tension. Thank you. The list.
ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பல்லவி கான்சர்ட் காம்படிஷன் மாதிரி இப்போ ஆரம்பிக்கிறதுனால வில் ஸ்டார்ட் வித் நாட்டக்குறிஞ்சி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ತ್ಯಾಶೇತ್ರಪಡ ತಿಸ್ರ ನಡೆಯದಾನೆ ಅಂತ ಪಲ್ಲವಿ. ಓಕೆ. Namaskaram to all the judges, respected judges, and everybody present here and watching online. I would like to present the Pallavi in Nattakuranji Ragam.
Tadarana Tadana Tadarina na na dadana na na no na 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 re na na re Tadarana na 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 no na re no na na no re Tadana na 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 Tadana na na Tadana na 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 no
tattanum tattaganum tattaganum dada anum dadanum dum dadaganum dadaganum dada anum dadanum 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 dum dum dadanum dum dum dadanum dada anum dadanum dum dadaganum dada anum dadaganum dum daganum dadaganum dum dadaga anum dum dadaganum dadanum dadaganum dadaganum dum dum dadanum anum tanum tatanum tatanum tatan num dum da dum 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 da num dum da da anum dum da da num da da num da da num da da num da tanum dadanum 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 dagadanum dadaganum 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 dum dadaganum 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 tatanum dadanum 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 da anum dadanum 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 dadaganum dadanum tanum tattadaganum danum dadanum 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 dadagagadagadaganum gadagada anum danum dadanum dadanum da anum dum dadanum 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 da nanum dum dadanum 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 dada dadanum 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 dum dadanum dum dadanum dum dadanum 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 num dadanum 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 num teganum da aganum tadaganum dum dadaganum danum danum dadaga anum teganum tadaganum num danum da anum danum da anum danum da num danum da num da anum danum tagaganum dum dadaganum tatta num danum tadum tadanum danum
ಮಾಮವ ಸದಾ ವರದೆ ಮಾಮವ ಸದಾ ವರದೆ ಮಾಮವ ಸದಾ ವರದೆ महिषासुरसूदनि मामव सदा वरदे 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 महिषासुरसूदनि मामव
பட்ட மகிஷா கயசூர தூதனி மாமவ கததவரத மகிஷா சூர சூதனி மாமவ சதவரதே महिषासुरसूदनि मामव सदा वरदे 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 महिषासुरसूदनि मामव सदा महिषासुरसूदनि मामव सदा वरदे निद निसा निद मरे ग मामव सदा वरदे समग सास नि सरि ग मग सास दामग सा निद नि बद नि सा मरि ग मामव सदा वरदे मग मामा गम बगरे सनि धनि सरि ग मग ग ग ग ग मग सा 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 नि स मग नि सरि सा नि धनि सनि धनि स मग नि सरि ग मनि ध ममा मग स मग मनि धनि ददनि सा सा सनि सने नि धनि सा स म सा नि धनि सरि सा नि धनि स मग स सा नि धनि सरि सनि नि सा नि धनि ध मरि ग मामव सदा वरदे मग सनि धनि सरि ग म बगरे सरि ग मनि धनि बदनि सा नि धनि सा नि धनि सरि सनि ध मग ध मामव सदा वरदे
maga sari gama nidani vadani sasa sanidani sari sani maga sanida taka sanida mama nida magada mama va sadavartate. Mama gazari gama gama bagari zani dani zari gama bagari zari gama mama ni da mama matani da madada niri zani zani dani zani dani ni da madada mama gazani zari gama mama sada varade. Mama da maga mani da mama maga sari ga mama ga sari ga maga maga ga ga da ni ni da ni sari ga ga maga sari ga mani da ni ba da ni sa ni da ni sa ni da ni sari ni sa ni da ni sa ni da ni sari sa ni sari sa maga sa ni da ni maga sa ni da ga sa ni da maga ga maga sa ni da ga sa ni da ma sa ni da maga mama va sada varade. Mama maga sari ga mama ni da maga ma bagari sani da ni ni sari ga ma bagari sari ga ma ni da ni bada da ni ri sa da ni da mama va sada varade. Da da ni ri sa ni da maga ma ni da ni ba da ni ri sa ni da mama va sada varade. Maga sa ni sa ri da ni da ri da ni da ri da sa ni da ni da ri sa ni da ga ma ba ga ri sa ri ga ma ni da ni ba da ni sa ri sa ni da ba da ni da mahishasura so da ni ma va. Ga 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 ma ba ga so nu do sari ga ma ga sa ma ga ma ni da ma ga ma ba ga ri sa sa ni da ri ga ma ni da ni pa da ni da ri da ni da sa ni da ma ni da ma ga sa ri ga ma va sada varade. Gama da 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 ni da mama ma da ga gama da ni sa ni da ma ga re sa da ni sa ma ga ma gama da ni ri sa ni da ni sa ni da ma da ma ga ba da ma da ni sa ri sa da 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 ni da ri da ni da ri ni ri da ni da ni da ri da ni ni
దని దని ద పద ని దరి దారి ని దని మద గ పద ద మగరి ద మగ పద మగ పద ని సమాగరి దని రి దని ద పద ని ద మమ మవ సద వరదే ரிகம பத மா பதனி பத பத மோன தபம பதனி சப பதனி நி சரி தபா பரினி தபதம பதனி ni sari ni 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 sari ni sari gari sari ni dabba dabba gore jogo gore ga baba dabba baba dani sa da da ni dani sa dani dani ri dani dari dani gari ri dani dabba dama badani dabba dani dabba dani sari ri dari ga ma gari dani gari ga dari ni ri dani dabba dani dabba dabba gari ga ma ba sada varade महिषासुरदुदयने मव सदा वरदे Gamani da 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 mapaga da dani sari gama Hello. Adena Mishra Chapu and Chadushra Nadai. What it means? Mishra Chapula Chatusratla Pallavi. Pad. Okay. இது சிமேந்திர மத்தியமம் ராகத்தில் கனக சபேஷம் தர்ஷனம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேன் தில்லை கனக சபேஷம் தர்ஷனம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேன் தில்லை கனக சபேஷம் தர்ஷனம் கண்டேன் ஆனந்தம் ஆனந்தம் கொண்டேதில்லை கனக சபேஷம் தர்ஷனம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேதில்லை
தம் கொள்கேன் தில்லை கனக சபேஷ தர்ஷனம் கண்டே ஆனந்தம் கொண்டே தில்லை கனக சபேஷ தர்ஷனம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேதில்லை கனக சபேஷ தர்ஷனம் கண்டேன். Sing Swaram for the Kanden. பபம பத பம பத பப பத நித பம தபம கம பம கண்டேன் தபம கரி கம பத தபம பத பம கண்டேன் மபத பனி தத பம பத நிதரி ஜனி தபம பம கண்டேன் சபம பம கரி சரி நீ தபம தபம கரி கண்டேன் தபம பத பம பத நி சரி சரி ரி சனி தபம கண்டேன் பத பம தபம கரி சரி Sing Das. Again the Sing Das. கனக சபேஷ தர்ஷனம் கண்டேன் அது எங்கே வருது? ரெண்டு தள்ளி பதபம பனிதபம பதபம நிதபம கரி கம கண்டேன். அது சிம்பிளாக தான் இருக்குது. நீயா 3 தள்ளியா 1 தள்ளி ஆக்கிட்ட, காம்ப்ளிகேட் பண்ணிட்ட. கண்டேன் அவ்வளோதானே. மபதனி சரி சரி தனி தபமக கண்டேன் சனி ரி சனி தபமக கண்டேன் ரி சனி தனி தபமக கண்டேன் பபம தபம கரி சனி சரி கம பதனி தபம கரி கண்டேன் தனி தரி சனி கரி ரி சனி தரி தனி தனி தபமக கண்டேன் பத பப பதரி ரி தனி 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 தபம கரி கண்டேன் இப்போ நீ பாடினது மிஸ்ர ஜாப் தானே? இப்போ எதனால சதுச்சுரன் அப்படி தனியாக எழுதியிருக்க? பாய்தாளத்துக்கு சொல்கிற மாதிரி சதுச்சுர நடைன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க. அது எதனால? வாட் யூ ஆக்சுவலி மேபி ஏதான பல்லவி இருக்கலாம் which is in
தக்கிட்ட 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 தக் அந்த கதியில் அதனால ஜஸ்ட் கிளாரிஃபை. அதனால தான் மாமிக்கு அதனால தான் மாமிக்கு டவுட்டும் வந்தது. ஓகே. சதுசர நடைன்னு எழுதியிருக்காரு மிஸ்ர சாப்பு, அதனால. ஏதாவது ஒரு தாளத்துக்கு சதுசர நடையில் ஜென்ரலாக பாட முடியுமா? கேன் யூ கன்வெர்ட் இட் டு எனி அதர் தாளம் வித் த சேம் டோட்டல் அக்ஷரா டு எனி தாளம்? Any other talam? First try that. You know the total value of this Pallavi? Yeah. How much? So totally 14 beats varudhu. So that is 56 aksharams. So idu vandu since it is in sevenths, it can be done as a Tishra, I mean, Adi Talatla, half we can make it as Tishra Nadai and the other half can be Chatushra Nadai. So the total is 7 Vardhanala overall. Na just try pandren Pallavi. Dvi Nadaya. Try. Okay. He himself. Ardi should fall. Ardi. Kanakasabeshal darshanam kanden Anandam kondendillai 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 Kanakasabeshal darshanam kanden. Okay, thank you. Thank you. The competition will start after a short break.
The next concert will be by Sweta Balasubramanian, on the violin Shraddha Ravindran, and on the mridangam Arvind Kaushik. இந்த சதுர்ராக மாளிகை பல்லவி இருக்கு இல்லையா, அது பாடும். ராகம் டியூரேஷன் தெரியும் இல்லையா, 5 minutes. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு ஸ்டிக் ஆன் டு த டைம். Da 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 na na
anum tanum tatanum 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 tadaganum tum tadaganum tum tadaganum ta anum tum tadaganum num tadaganum tadaganum tum tadaganum tum tanum tum tanum tum tanum tum ta anum tadaganum taganum tadaganum taganum tadaganum tadaganum ta anum tanum tum tum tada anum tadaganum tum tadaganum tadaganum taganum 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 tadaganum taganum tum tadaganum ta anum tadaganum tadaganum taganum tum tum tadaganum tum tadaganum anum tadaganum tum tadaganum tadanum taganum tum 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 tadaganum tadaganum tadanum tanum tanum anum tadaganum tadanum tam anum tadaganum tum tadaganum tum tadaganum tum tadaganum tanum 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 num tum 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 tadanum tam anum tadagam anum tadaganum tanum tanum tadaganum tadaganum ta anum tadaganum tum tadaganum tanum tam tadaganum tum tadaganum tum tadaganum tanum tam anum tadaganum tadaganum tam anum tanum tadaganum tadaganum tadanum tadanum tanum tum tadanum tadaganum 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 tum tum tadaganum tadam anum tum tum tadaganum tadaganum tum tum tadaganum tada anu tadaganum tum tadaganum 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 tanum tam anum tadaganum tanum tam anum tadaganum tanum tam anum tadaganum tam anum tadaganum 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 tanum 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 tadanum 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 tanum tadanum 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 tanum जगन्मोहिनी मां पाहि षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि सम्मोहन कर्नाटक प्रिय षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि सम्मोहन कर्नाटक प्रिय षण्मुख
कर्नाटक प्रिय षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि सम्मोहनकर नाटक 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 प्रिय षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि सम्मोहनकर नाटक प्रिय षण्मुख प्रिय जगन्मोहिनी मां पाहि प्रिय जगन्मोहिनी मां पाहि
Jaganmohini, Jaganmohini, Jaganmohini,
ni sa ri ga ma pa da 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 pa ma pa da ni sa ri ga ga ri sa da pa ma pa da ni sa pa da ni sa ri ga ri sa ni da pa ma pa da ni sa shan bo ga pa ni sa ni pa ma ga ri sa ga ma pa ni sa ni pa ma pa da sa da pa ga ri sa ri ga pa da sa sa mohana kara gari ri sa ri ga ma pa da ni da da pa da ni sa 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 ni sa ga ri sa ni da ni sa ri ga ma ga ri sa ni da pa ma ga ri sa ri ga ma pa da ni da da pa ma pa da ni da pa ma pa da ni sa ri ga ri sa da pa ma pa ga ri ga sa ni da pa ma ga ma pa da ni sa ri ga ri sa ni da ni ri sa ni da pa da ni da pa ma ga ma ga ri sa ni da ni sa ga ri sa ni da ri sa ni da pa da ni da ri sa ni pa ri sa da pa da ga ma pa da ni shan bo ga priya jagal mohini ma pa hi sa mohana karana taka priya shan bo ga priya jagal mohini ma pa அந்த பஞ்சமுக்கி தாளம் அந்த ஆஸ்பட் அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி. இது அப்படியே வந்து இதோட டோட்டல் எவ்வளோ தெரியுமா? யூனோ ஹவு மெனி? 35. அது மிஸ்ர நடையில் வரும் இல்லையா? என்ன தாளத்தில் வருமோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அறுதி வரா மாதிரி. तिसरा रूपक तालम तिसरा जाति रूपक तालम मिश्र नडेला अंजु तळि अरविंदलोच
அறுதி கார்வேண்ட் இடம் மாறினா பரவாயில்ல, அதே ஸ்ட்ரக்சர் இல்லையா? அறுதி வரணும், கார்வேண்ட் மாற்றணும். 35 தானே ஃபிட் ஆகிடுமே, எதுக்கு மாற்றணும்? ஓகே. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதிகருள் தயாநிதி. 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 அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதி அருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதிகருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதிகருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதிகருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் 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 தயாநிதி. புரி நீதிபதிகருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் 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 தயா. அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிபதிகருள் தயாநிதி. அரவிந்தலோச்சனனே கருணை புரி
நீதிமதியருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி அரவிந்தலோச்சனனே அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி அரவிந்தலோச்சனனே கருணை புரி அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி அரவிந்தலோச்சனனே கருணை புரி நீதிமதி அருள் தயா நிதி வந்துடுது ஆல்மோஸ்ட் வந்துடுது ஒரு மாத்திரம் பரவாயில்ல ஓகேம்மா தேங்க்யூ ஸ்ருதி வேற என்ன ஸ்ருதி அடுத்தது அதே தானே குறைக்கணுமா மதியம் குறைக்கணும் மதியம் தமிழ்நாடு சில சமயம் வேலைக்கும் சேர்ந்து அவளையும் சேர்த்து கொடுக்குறது இல்லை சும்மா அதாவது இதாக கொஞ்சம் டஃப்பாக கேள்வி கேட்கணும்னால யாராக இருந்தாலும் அதெல்லாம் ஆன் த ஸ்பாட் பண்ண முடியாது. The last concert of the day will be presented by Roopa Shastry. On the violin, Shraddha Ravindran, and on the mridangam, Aravind Kaushik.
காம்போஜி அந்த பல்லவி பாடுறல. ததரி
மாபாஹி பரிமள ரங்க பகத ரங்க பகதே மாபாஹி பரிமள ரங்க பகதே பரிமள ரங்க பகதே பரிமள ரங்க Nidama parimalaga
பத சரி க ச ம பத ப சரி க ச நித பத ச சரி ச நித பத ம க க க ப க க ஹி பரிமள ரங்க ப பத ச கரி தி ச சனி நித தப கட்டி சனி தரி சனி தப ச நித பம கம பத பம ப தனி தப த சரி மகரி சரி ச சனி தப தப மகரி சரி ச சரி கம பத மக கம் ப ஹி பரிமள ரங்க ப பதனித தப மக பமகரி சரி கம பத பனித தப ம பரிமள ரங்க ப దదస నిద బద సరి రి స నిద బద బద స దస దస రి సరి గరి గమ గరి రి స స నిద రంగ గ బగత పద మగ పమగరి సరి గమ పద మగ పద సని పద సరి గరి గమ గరి రి స సని ద పమ పరిమళ రంగ గ పగత పద ప ప ప ప మ పద మగ சரி க சரி ம பத பத சரி க சரி த மத சா ரி சனி த ப ம பத ப ம க ரி சரி ம பத த ப ம பத சரி க ரி சனி த த க ரி க ரி சனி த சரி சரி ப ம க ரி சனி த க ரி ச த ரி ச த நி த ப ம பரிமள ரங்க பகத gari sa ga ma pa ni da pa ga ma pa sa da pa ma pa ga ma pa ni
pamagari sarini sagama pagari ri sari sani sagama pani sari sani daba daba mari sari sani sagama pagama pani sabani sari sani samagari sari ni sa pasani daba dama ba samagari sa parimalara gavate. Ma ba da ni sa ri sa ni da ba ma ni da ni da ba ma ma ga ma sa ni ma ga ma ba da ba ma ni da ba ma ba da ni sa ri sa ni da ba ma ga sa ni ma ga pa ri sa ni da ni da ba ma ba ga ri sa pa ri ma le rang pa te. Ga ba ma da ba ba ga ba ma ma ri ri sa ni ri sa da ba ma ga ma pa ni sa ri sa ni sa ma ga ri sa ri ni sa pa sa ni da ba da ma pa sa ma ga ri sa sa ri ma pa da sa ni da ba ma pa da sa ri sa ni da sa ri ba ma ga ri sa ni da ba ma pa da sa ri ga ri ga ma ga ri sa ni da ba ma ga pa da sa ni ba da ri sa ni pa da sa sa ri ga ri sa ni da ri sa ni da ba ma ga pa da sa ga ri sa ni da ba da ni da ma pa da ma ga pa da sa ma ga pa da sa da ba da sa ri ga ma pa ma ri ga ma pa da ba ni da ma pa da ga ri sa ni da ba ma ga pa da sa ga ri sa ni da ba da ni da ba ma ri ma la ra ga ba ma ga ga pa la hi pa ri ma la ga ga ba You know Tamil? Okay. Where you have to start for Tishram, Ardi Tishram. Where you have to start. If you sing the Pallavi in Tishram, in Adi Talam, to same Pallavi, to reach the Ardi Samam, where you have to start. No? Okay.
Yeah, here 2 aksharams, here 6 aksharams. Right. Try Kalpanaswaram for that, in Tisra. In Tisra. Parimalagarangagapagagati Nidaba magari sani pada sariga sariga mapa magaga pada dasa parimalaga Nidaba magari sani pada sa Nidaba magari sani pada sariga sariga mapa maga maga pada sa parimalagarang. Sorry. You sing the Pallavi twice, you make it sure yourself, then you start singing the Kalpanaswara. So you will get it. Yeah. What is the ending note for Swaram? Where you ended in the... Then you are, why you are trying Gapada? Magare sani pada sariga sariga mapa maga pada sani daba ni daba mapa rimalaga ranga gapagate pada sada sari sariga gamagari sani daba ni daba mapa rimalaga maga sari gama pada maga pada sa pada sari gari gama gari sani da pada gari sani da pada ri sani da pada sa bani da da pa maga pa maga ri sa pada sari gama ni da pa maga pada sani da pari malaga rang ga ga pa ga. Sing the Shanmuhapriya Pallavi, only As and Trikalam. Priyane balane murugane valli manalane shanmukha priyane balane murugane valli manalane shanmukha priyane bayalane murugane valli manalane shanmukha priyane balane 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 murugane valli manalane shanmukha priyane priyane balane murugane valli manalane shanmukha priyane balane murugane. Okay, thank you.